ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இனிமேல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மன்னோட செகண்ட் எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, அந்த டாமியும் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு இருந்திருப்பான். அப்போ அந்த கிளாஸ் 2ஓட வாத்தியாரு இந்த ட்ரைனிங் எரினாவில் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை அப்படின்னு அவன் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி பவர்ஃபுல்லாக மாறின நிலைமையிலேயே நம்ம ஹீரோ கூட சண்டை போட விட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அட அவ்வளவுதானே அப்படின்ட்டு அவனோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாம பிளிண்டிங் ஃபிஸ்ட் அப்படின்னு அந்த டாக்டர் கொடுத்த ஸ்கில்லையும் மாஸ்டர் பண்ணிட்டு அந்த டாமிக்கு ஒரு காட்டி இருப்பான். நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல அந்த டாமிக்கு ஒரு கையே உடைஞ்சிருக்கும். அந்த நிலைமையிலும் ஏமாத்தியே நம்ம ஹீரோ கொல்லலாம் அப்படின்ட்டு வந்திருப்பான். நம்ம ஹீரோவும் சரி இவன் கதையை முடிச்சுட்டுருவோம் அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்டார்க்கர் வில்லியம்ஸ் வந்து அந்த டாமியை காப்பாத்தி இருப்பாரு. அப்புறம் அந்த பேட்டில் எல்லாம் முடிஞ்சோட்டி நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருந்தா நம்ம வாத்தியாரும் பாதி தூக்கத்துல எழுப்பி, டே ஃப்ராஸ்டர் உனக்கு ஒரு குட் நியூஸ் பேட் நியூஸ் ரெண்டு இருக்கு, இதுல நான் எதை ஃபர்ஸ்ட் சொல்லட்டும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் தூக்க கலகத்துல சரி பேட் நியூஸையே ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படிங்கிறான். நம்ம வாத்தியாரும் இந்த அகாடமி உன்னை பனிஷ் பண்ண சொல்லிக்குது அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் என்ன அது பனிஷ்மெண்டா, எனக்கு பனிஷ்மெண்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த வாத்தியாரும் இதெல்லாம் வில்லியம் ஸ்டார்க்கரோட வேலை தான், ஏன்னா இந்த அகாடமியோட போர்ட் ஆஃப் மெம்பர்ல அவரும் ஒருத்தரா இருக்காரு, நீ அவரோட பையனை கிட்டத்தட்ட கொல்ல பார்த்த அப்படிங்கிறதுனால உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லாம நடந்த பேட்டில் அந்த டாமி தோத்ததுனால ஸ்டார்க்கர் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய அவமானமாயிருச்சு. அப்புறம் அது மட்டும் இல்லாம அந்த டாமிக்கு சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ண கத்து கொடுத்தது கூட அந்த ஸ்டார்க்கர் ஃபேமிலியா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்க அந்த பிலிப் கூட நீ சண்டை போட்டதுனால அவனுங்க இன்னும் காண்டாயிட்டானுங்க அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் டே நியாயமா நான் தான் கோவப்படணும் அப்படின்ட்டு சரி ப்ரொஃபசர் எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப நம்ம வாத்தியாரும் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, நீ அந்த ஸ்ட்ரைட் லைட் சிட்டில இருக்க சோல்ஜர்ஸ் கூட ஜாயின் பண்ணி அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் லைட்டுக்கு நீ போகணும். இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் லைட்ல தான் அதிகமான மிலிட்டரி ஃபோர்ஸ் இருக்கு, அதுவும் அந்த ஸ்ட்ரைட் லைட் சிட்டியோட நார்த்ல தான் லொகேட் ஆயிருக்கு. சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு நியூக்ளியர் அட்டாக் நடந்ததுனால அந்த ஸ்டேஷன்ல நிறைய மியூட்டன்ட் பீஸ்ட் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய சோல்ஜர்ஸ் கூட மியூட்டன்ட் பீஸ்டா எவால்வ் ஆயிட்டாங்க. அந்த எவால்வ்டு பீஸ்ட் எல்லாம் பக்கத்துல இருக்க சிட்டியை அட்டாக் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால ஒவ்வொரு வருஷமும் அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் லைட்டுக்கு போய் அங்க இருக்க நிறைய மான்ஸ்டரை கொல்லுவாங்க அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் என்னது எவால்வ்டு பீஸ்டா, அந்த இடத்துல நிறைய எவால்வ்டு பீஸ்ட் இருக்கும் அப்படின்னா எனக்கு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் அங்கதான் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் அங்க போறேன் அப்படிங்கிறான். நம்ம வாத்தியாரும் என்னது அங்க போறியா, டே ஃப்ராஸ்டர் இது ஒன்னும் ஜோக் இல்ல அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அந்த இடத்துக்கு போற 70% சோல்ஜர்ஸ் திரும்ப உயிரோட வந்ததே இல்ல, நீயும் வெறும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான், அங்க போன அப்படின்னா நீ சாகிறதுக்கு தாண்டா அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் ப்ரொஃபசர் நீங்க என்ன நினைச்சு வருத்தப்படுறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், நான் இதை ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அந்த குட் நியூஸ் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். நம்ம வாத்தியாரும் சரி ரைட்டு உன்னை தடுக்க முடியாது அப்படின்ட்டு சரி இந்தா நீ இதை சொல்லலாம் நான் மறந்தே போயிருப்பேன் அப்படின்ட்டு மிஸ்டர் ஃப்ராஸ்டர் ஈனோஸ் இந்தாங்க, நீங்க இந்த அகாடமியோட 100வது ரேங்கிங்ல வந்ததுக்காக உங்களுக்கு கொடுக்கிற சில்வர் கார்டு டெக்னிக் இதுதான் விராத்ஃபுல் ரெயின்ஸ்டோம் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஆஹா சில்வர் கார்டு டெக்னிக்கா ப்ரொஃபசர் காமா உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். நம்ம வாத்தியாரும் டே ஃப்ராஸ்டர் இந்த சில்வர் டெக்னிக்கை யாரு டெவலப் பண்ணனாங்க அப்படின்னா கிரேட்டஸ்ட் மாஸ்டர் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஈனோ இசராகி. இந்த அட்டாக் மூலியமா உன்னால 100 எனிமீஸை கூட ஒரே செகண்ட்ல தோக்கடிக்க முடியும். அப்புறம் அந்த ஈனோ இசராகி சாகிறதுக்கு முன்னாடி அவரு நிறையவே வேத்ஃபுல் ரெயின்ஸ்டோம் அப்படிங்கிற டெக்னிக்ஸை விட்டுட்டு போனாரு. ஆனா அதுல நம்மளால ஒரு சில டெக்னிக்கை மட்டும்தான் மாஸ்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் கனவு உலகத்துல என்னாது 100 பேத்த ஒரே செகண்ட்ல கொல்ல முடியுமா, ப்ரொஃபசர் காமா நீங்க இதை கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் இந்த ஸ்கில்ல கத்துக்கிட்டு ஒரு பெரிய ஆளா மாறி காட்டுறேன் அப்படிங்கிறான். நம்ம வாத்தியாரும் ஈனோஸ் நீ பெரிய ஆளா வருவ அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அப்புறம் நீ அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் லைட்ல இருந்து உயிரோட வருவனே எனக்கு பிராமிஸ் பண்ணு அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் அட வாத்தியாரே என்னை பத்தி கவலைப்படாதீங்க, இது எனக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் இல்ல, எனக்கு கிடைச்ச ஜாக்பாட் அப்படின்ட்டு நான் கண்டிப்பா உயிரோட வருவேன் அப்படிங்கிறான். அப்புறம் நைட் ஆயிருச்சு. நம்ம ஹீரோவும் ஷாப்பிங் போயிட்டு கடைசியா நடந்த ஃபைட்ல என்னோட ஆர்மர் செட் ஃபுல்லா அழிஞ்சிருச்சு, அதனால நான் புதுசாவே வாங்கிட்டேன். அப்புறம் அந்த ஆர்மிக்கு போகும்போது எனக்கு எல்லாம் அவங்களே தருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வரான். அப்ப யாரோ நம்ம ஹீரோ அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு
யாரா இந்த நேரத்துக்கு வந்துக்கிறது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவை கொல்லணும் அப்படின்னே ஒரு 5 பேர் வராங்க. அதுல ஹெட் மாதிரி நடுவுல இருக்கவனும், பரவாயில்லண்டா குட்டி பையா, நீ இன்னும் அபிஷியலா ஒரு வாரியரா மாறல அப்படின்னாலும் உன்னோட ரியாக்ஷன் ஸ்பீடு ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், ஆஹா இங்க நிறைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியர்ஸ் இருக்காங்க, அப்படின்னா எனக்கு இன்னைக்கு ஒரு வேட்டை தான், நான் அடுத்த லெவலுக்கு போறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் இங்க கிடைக்குமா இல்லையா தெரியலையே அப்படின்ட்டு, டேய் இது மக்கள் நடமாடுற இடம், இங்க சண்டை போட்டே ஆகணுமான்னு கேக்குறான். அங்க இருக்க ஒரு மொட்டை சைக்கோவும், கவலைப்படாத தம்பி, நம்மளோட ஃபைட்டை இங்க யாரும் வந்து தடுத்து நிறுத்த மாட்டாங்க, அது மட்டும் இல்லாம நீ இங்க வந்துட்டு போனதுக்கான அடையாளமே இருக்காது அப்படின்னு பிரான்ஸ் டெக்னிக் த்ரோனி டெம்பஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும், அடே முட்டா பசங்களா, உங்களை மாதிரி ஒரு சில பொடி பசங்களால என்ன கொல்ல முடியும்னு நினைச்சீங்களா அப்படின்னு அவனோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு பிரான்ஸ் டெக்னிக் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அப்படின்னு அவனோட ஒரு கையை உடைச்சிட்டான். அதில் அவனும் வழியில கதறான். நம்ம ஹீரோவும், டே கில்லர் நீ கவலைப்படாத, நாளைக்கான நியூஸ் என்னன்னா கில்லரையே யாரோ கில் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு மறுபடியும் அவன் அட்டாக் பண்ண போறான். அந்த மொட்டை மண்டையனும், டே டே தம்பி ஒரு நிமிஷம் நில்லுடா, எதா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாமே அப்படின்னு ஷாக் ஆவறான். நம்ம ஹீரோ கேட்பானா, அவனோட தலையை பேத்து எடுத்துட்டான். அங்க இருக்கவனுங்களும் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு, இங்க என்னடா நடந்துச்சு, அவன் நோவைஸ் வாரியர்னு தானே சொன்னாங்க, அப்படி இருந்து எப்படா ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல இருக்க ஒரு வாரியரை இவ்வளவு ஈஸியா கொன்னான், அப்புறம் அவன் இப்ப யூஸ் பண்ணனான அது என்ன டெக்னிக்கடா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, சரி ஓகே பாய்ஸ், அந்த குழந்தை பையனுக்கு கொஞ்சம் கூட கருணை காட்டாதீங்க, கொல்லுங்கடா அப்படின்னு அந்த பாஸும் ஆர்டர் கொடுக்குறான். அவனுங்களும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு பாஞ்சி வரானுங்க. நம்ம ஹீரோவும் அவனுங்க வந்த ஃபோர்ஸ்லயே 2 பேத்தையும் அசால்ட்டா கொன்னுட்டான். மீதி 2 பேரும் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு, யாரா இந்த மான்ஸ்டர், இவனை யாரா ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்து விட்டாங்க, இவன் கூட சண்டை போட்டா நாமளும் சாக வேண்டியதுதான் அப்படின்னு அங்கிருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடுறானுங்க. நம்ம ஹீரோவும், நான் எதுக்காக அவனுங்களை உயிரோட விட்டானா, ஒன்னு இங்க இருந்து போயிட்டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை கூட்டிட்டு வரானுங்களா, இல்ல அந்த ஸ்டார்க்கர் ஃபேமிலியில இருந்து வேற யாராவது கூட்டிட்டு வரானுங்களா, எப்படியும் அந்த ஸ்டார்க்கர் ஃபேமிலியோட வில்லியம்ஸ் தான் இவனுங்களை அமுச்சு வச்சிருக்கணும், அவன் மறுபடியும் என்ன குறைச்சு மதிப்பிட்டுட்டான் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த ஸ்டார்க்கர் ஃபேமிலியோட மேன்ஷனை காட்டுறாங்க. அங்க ஒரு லேடியும், முட்டா பசங்களா நீங்க எதுக்குமே உதவ மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியரா இருந்துகிட்டு போயும் நோவைஸ் வாரியரா இருக்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நீங்க எதுக்குமே உதவ மாட்டீங்கடா அப்படின்னு போட்டு கிளின்னு அவனுங்களை கிழிச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த பச்சை முடியும், மேடம் அவன் ஒன்னும் நோவைஸ் வாரியர் இல்ல, கண்டிப்பா அவனோட பவர் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியர் அளவுக்கு இருக்கணும், நீங்க எல்லாம் அவனை குறைச்சி மதிப்பிடுறீங்க, ஏன்னா எங்க கூட்டத்துல இருக்க 3 பேர் செத்துட்டானுங்க, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரே ஒரு பஞ்சு தான் விட்டான், அதுலயே செத்துட்டானுங்க, எங்களால அவனை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியல, எங்களை மன்னிச்சிருங்க மேம் அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த ஸ்டார்க்கர் வில்லியமும், முட்டா பசங்களா உங்களுக்கு யாருடா அவனை போய் அட்டாக் பண்றதுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க, அதுவும் அந்த ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஸ்ட்ரீட்லயே அட்டாக் பண்ணிருக்கீங்க, இதனால எங்க ஸ்டார்க்கர் ஃபேமிலியோட மொத்த ரெப்யூட்டேஷனும் போயிருச்சு, இப்ப மட்டும் நீங்க இங்க இருந்து கிளம்பல உங்களை நானே கொன்னுருவேன் அப்படின்னு மிரட்டுறான். அப்ப அந்த லேடியும், எனது வில்லியமா அப்படின்னு ஷாக் ஆவரா. அந்த வில்லியமும் அந்த லேடி கிட்ட போய், உன்னால இதை ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைச்சியா, அங்க இருக்க டெட் பாடிஸை ரெக்கவர் பண்ணி கொண்டு வரதுக்கு நான் ஒரு சிலரை அமுச்சு வச்சிருக்கேன், நீ பண்ண முட்டாள்தனமான காரியத்தினால அந்த குளோபல் ஃபெடரேஷன் மட்டும் இதை கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்க்கர் ஃபேமிலியோட மொத்த கதையுமே முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறான். அந்த லேடியும், நம்ம பையனை ஒருத்தன் புள்ளி பண்ணியிருக்கான், அதை உட்காந்து என்ன வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா, நம்ம பையனை புள்ளி பண்ணவன என்னால எப்படி சும்மா விட முடியும், அவனால நம்ம டாமி இப்ப என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியுமா, சாவுக்கு போராடிட்டு இருக்கான் அப்படின்னு கத்தரா. அந்த வில்லியமும், இது எல்லாமே டாமியோட தப்பு தான், ஏன்னா அங்கிருந்த எல்லாத்துக்கு முன்னாடியும் அந்த சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி அவனோட உருவத்தை மாத்திக்கிட்டான், அவன் ஒரு டைம் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னாவே சாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் அர்த்தம், இது அவனா எடுத்த முடிவு, நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு, இனிமே அந்த பையனை நீ எதுவும் பண்ணாத, நானே அவனுக்கான பனிஷ்மெண்ட்டை அந்த அகாடமிட்ட சொல்லி கொடுக்க சொல்லியிருக்கேன், அதனால அந்த ஃப்ராஸ்டரை ஃபாரஸ்ட் ஆஃப் லைட்டுக்கு அனுப்ப போறாங்க, அங்கிருந்து வெறும் 30% சோல்ஜர்ஸால மட்டும்தான் வெளியே வர முடியும், அவனும் வெறும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மட்டும்தான், நீ ஒன்னும் கவலைப்படாத, அவங்க கண்டிப்பா செத்துருவான் அப்படிங்கிறான். அந்த ஆர்மி கேம்பை தான் காட்டுறாங்க. பார்த்தா பக்காவா ஃபைட்டர் ஜெட்லாம் வச்சுக்கிட்டு அங்க இருக்க லீடரும் அட்னன்ஸ் எடுத்துக்கிட்டு, ஓ நீ தான் ஃப்ராஸ்டர் ஈனோசா அப்படிங்கிறாரு. இவரோட பேரு ஸ்டீபன் ஷிப்லே, இவர் ஒரு 3rd ஆர்டர் வாரியர். அப்புறம் வேற எதையும் நம்ம ஹீரோவால பார்க்க முடியல. ஹீரோவும், எஸ் சார் நான் தான் ஃப்ராஸ்டர் ஈனோஸ் அப்படின்ட்டு, என்னால இவரோட பவர்ஸையும் அனலிட்டிக்கல் ஐஸ்னால செக் பண்ண முடியல, இவர் ரொம்பவே பவர்ஃபுல்லாட்டங்குது அப்படிங்கிறான். அப்போ அந்த ஸ்டீவனும், சோல்ஜர்ஸ் எனக்காக நீங்க எல்லாம் ஒரு ஃபேவர் பண்ணணும், இந்த மிஷன் முடிச்சு
முடிச்சிட்டு எல்லாரும் உயிரோட திரும்ப வரணும், இது எனக்காக பண்ணுவீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவங்க ஹல்க் மாதிரி இருக்க ஒருத்தனும், சார் நாம எல்லாம் உயிரோட வந்துருவோம், ஆனா இந்த குழந்தை பையனை யாரு பாத்துப்பாங்க அப்படின்னு கேக்குறான். பக்கத்துல இந்த மொட்டையும் இது பெரிய காமெடி மாதிரி உளுந்து உளுந்து சிரிக்கிறான். அந்த ஸ்டீவனும், டே வாயை மூடிட்டு சும்மா இருங்கடா, இந்த ஸ்டார்லைட் சிட்டில இருந்து மொத்தம் 4 ஸ்குவாட்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இதுல 40 வாரியர்ஸ் இருக்காங்க, இதுவே இந்த மிஷனை முடிக்கிறதுக்கு போதுமானதுதான் அப்படிங்கிறாரு. அந்த ஹல்கும் ஓகே சார் அப்படின்ட்டு, ஆனா இங்க 39 வாரியர்ஸ் தான் இருக்க மாட்டேங்குது, இந்த குழந்தை பையனை போய் நம்மளோட கணக்கு சேர்த்திக்கணுமா அப்படின்னு கேக்குறான். பக்கத்துல இந்த சிவப்பு முடியும் சிரிக்கிறான். அந்த ஸ்டீவனும், டே நான் இப்பதான்டா உங்ககிட்ட சும்மா இருக்க சொன்னேன் அப்படின்ட்டு இப்போ சிரிச்ச எல்லாருமே 100 புஷ்அப் எடுங்கடா அப்படிங்கிறாரு. அவனுங்களும் எஸ் சார் அப்படிங்கிறானுங்க. அந்த ஸ்டீவனும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, டே நீ என்னதான் ஸ்டூடெண்டா இருந்தாலும் இந்த மிஷன்ல உன்னை ஒரு மெம்பரா தான் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன், அதனால நீ உன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காகவாது சண்டை போட்டு தான் தீரணும், உனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோவும் எஸ் சார் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு ஆர்மி மேன் மாதிரியே மாறிட்டான். ஹீரோவை பார்த்து சிரிச்சவனுங்களும் அங்க புஷ்அப் எடுத்துட்டு இருக்கானுங்க. அப்புறம் அந்த ஸ்டீவனும், எல்லாரும் உங்களோட ஸ்குவாடுக்கு இன்னும் 15 நிமிஷத்துல போங்க அப்படின்ட்டு கிளம்புறாரு. அவனுங்க எல்லாரும் எஸ் சார் அப்படின்னு கத்துறானுங்க. அந்த ஃபைட்டர் ஜெட்டும் கிளம்பிருச்சு. அப்புறம் அதுக்குள்ள இருக்க ஒரு ஃபிட்னஸ் ஜிம்மை காட்டுறாங்க. அங்க இருக்கவனுங்களும் எல்லாம் வெறித்தனமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு சண்டைக்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த கேம்ப்ல இருக்க ஒருத்தனும், ஓ நீ தான் அந்த கிளாட்டிக் அகாடமியோட ஸ்டூடெண்டா, என்னோட பேரு மார்க்கோ, நானும் அங்கதான் படிச்சேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டனாடா அப்படின்னு ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறான். அப்ப அந்த மார்க்கோவும், டே இந்த மிஷனுக்கு நீ எதுக்குடா வந்த, இது ரொம்பவே ஆபத்தானது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், அதுவா நான் என் ஸ்கூல்ல ரொம்ப டிசிப்ளினா இருந்தனா, அதனாலதான் இங்க என்ன அமுச்சு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த மார்க்கோவும், அப்படின்னா நீ ஏதோ பவர்ஃபுல்லான ஃபேமிலி கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிருக்க, அதனாலதான் இங்க அமுச்சு வச்சிருக்கானுங்களா அப்படின்ட்டு, இந்த இடத்துல உனக்கு நிறைய பிரச்சனை வரும் அப்படிங்கிறான். அப்போ ஒரு கேன் வந்து அந்த மார்க்கோ பக்கத்துல அடிக்குது. அப்போ அந்த ஹல்க் மாதிரி நம்ம ஹீரோட்ட பிரச்சனை பண்ணால அவனும், டே மார்க்கோ போய் ட்ரைனிங் பண்ணு பார்க்கலாம், இந்த குழந்தை பையன்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க, போய் ட்ரைனிங் எடுடா அப்படிங்கிறான். அந்த மார்க்கோவும் நம்ம ஹீரோட்ட, டே நீ எதுவும் பண்ணாத, இவன் பேரு புருஷியர் அப்படிங்கிறான். அந்த புருஷியரும் நம்ம மார்க்கோவை இழுத்து, டே நீ இங்க வந்தே 5-6 நாள் தான் இருக்கும், தேவையில்லாம என் விஷயத்துல மூக்க நுழைக்காத அப்படின்ட்டு, டேய் குழந்தை இங்க என்ன பண்ற, உன்னை யாரு இங்க அமுச்சு விட்டாங்க, சரி உங்ககிட்ட ஏதாவது வேல்யூபிளான திங்ஸ் இருக்கா, அதை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும், டே உன் ஃபேமிலியில புதுசா ஒருத்தங்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி தான் பேசணும்னு யாராவது சொல்லி கொடுத்துக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறான். அந்த புருஷியரும், டே முட்டாள் உடனே இங்க இருந்து போயிரு அப்படிங்கிறான். அங்க இருக்க ஒத்தக்கண்ணனும், ஆஹா இன்னைக்கு புருஷியருக்கு நல்ல நாள் போலவே அப்படிங்கிறான். பக்கத்துல இருக்க மொட்டையும், டே குழந்தை உனக்கு வெளி உலகத்துல எப்படி பேசணும்னே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த புருஷியர்கிட்ட, டே ஒரு பூனை எப்படி வேட்டையாடுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அவனும் டென்ஷன் ஆயிட்டு, டே முட்டாள் போதும் இதை இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு அங்க இருக்க பெஞ்சை எடுத்து நம்ம ஹீரோவை அடிக்கலான்னு தூக்கிட்டு, என்னங்கடா இது இவ்வளவு வெயிட்டா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, மானம் போகக்கூடாது அப்படின்னு அந்த பெஞ்சை தூக்குறதுல முக்கிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும், சரி சண்டைய ஆரம்பிச்சுட்டா போச்சு அப்படின்னு அவனோட ஸ்பியரை எடுத்து அந்த புருஷியரோட கழுத்திலேயே வைக்கிறான். அவனும், என்னது அப்படின்ட்டு இதை எப்படிரா பண்ண அப்படின்னு ஷாக் ஆவறான். ஹீரோவும், டே நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல மறந்து போயிட்டேன், என்னோட சில்வர் பேந்தம் ஒரு டைம் என் கைக்கு வந்துருச்சு அப்படின்னா ரத்தத்தை பார்க்காத சும்மா இருக்காது அப்படிங்கிறான். அந்த மார்க்கோவும், யாரா இந்த குழந்தை அப்படின்னு ஷாக் ஆவறான். நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்பியரை எடுத்துட்டு, டே நீ ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியர் மட்டும்தான், ஆனா உங்ககிட்ட எந்த பவருமே இல்ல அப்படிங்கிறான். அந்த புருஷியரும், இப்ப என்னடா சொன்ன அப்படின்னு டென்ஷன் ஆவறான். நம்ம ஹீரோவும், அதுவா நீ வந்து ஒரு குப்பை அப்படிங்கிறான். அவனும் என்னடா சொன்ன அப்படின்னு கடுப்பாயிட்டு, செத்தடா குழந்தை பையிலே அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும், டே நீ ரொம்ப ஸ்லோவா இருக்க அப்படின்னு அவனோட மூஞ்சில் அடிச்சு பறக்க விட்டுட்டான். அங்க இருக்கவனுங்களும், என்னது புருஷியரிய அடிச்சிட்டானா அப்படின்னு கத்துறானுங்க. அந்த புருஷியரும், அவனை உன்னை கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அந்த ஸ்டீவனும், சோல்ஜர்ஸ் போதும் அப்படின்ட்டு, டே புருஷியர் நீ மறுபடியும் புது பசங்க கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. பக்கத்துல இருக்கவனும், சார் புருஷியரை அந்த குழந்தை பையன் அடிச்சிட்டான் அப்படிங்கிறான். அந்த ஸ்டீவனும், என்னது இவங்கிட்ட அடி வாங்கிட்டியா, இதுக்கு மேல நீ அவமானப்படுறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு, போதும் எல்லாரும் இதோட நிறுத்துங்க, உங்களோட ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் சேவ் பண்ணி வைங்க, அப்புறம் நாம ஃபாரஸ்ட் ஆஃப் லைட்டுக்கு சீக்கிரமா போயிருவோம் அப்படின்னு டெரரா ஒரு லுக்க விடுறாரு. அப்புறம் அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் லைட்ல ஒரு
பெரிய கோட்டைக்கு முன்னாடி காட்டுறாங்க. அந்த ஸ்டீஃபனும் நானும் அபிஷியல்ஸும் டைரக்டா இந்த பிளேஸோட சென்டருக்கு போய் அங்க இருக்க ஆபத்தான எவாலுடு பீஸ்ட பாத்துக்கிறோம். மீதி இருக்க எல்லாம் உங்களோட ஸ்குவாடு பிரகாரம் பிரிஞ்சு போய் உங்களோட பொசிஷன்ல இருந்து எல்லா மான்ஸ்டரையும் கிளியர் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் அந்த மார்க்கோ கிட்ட டே நீ இதுக்கு முன்னாடி இங்க வந்தது இல்லையா அப்படின்னு கேக்குறான். அவனும் இல்ல நான் உன்கிட்ட பொய் சொல்ல விரும்பல அப்படின்ட்டு நான் இந்த வருஷம் தான் இந்த ஆர்மியில ஜாயின் பண்ணனேன் அப்படிங்கிறான். அந்த புருஷியரும் நம்ம ஹீரோவை பார்த்து டே குழந்தை பையா உசுரோட திரும்பி வருவியா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் சேச்சா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் நல்லா தான் இருப்பேன். ஆனா ஸ்டூடெண்ட்ட ஒருத்தன் அடி வாங்கினானே அவன் நிலைமை தான் என்ன ஆகுமோ தெரியல அப்படிங்கிறான். அந்த புருஷியரும் வாண்டடா வாயை கொடுத்து அவமானப்பட்டுக்கிட்டு போறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணும் டே புருஷியர் உனக்கு புரிஞ்சுச்சா நாம இப்ப நம்மளோட பொசிஷன்ல இருந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோவோட ஸ்குவாட் லீடர் ஹேசல் அரைஸ். அப்போ அந்த ஹேஷலும் டே புருஷியர் உன்னோட சின்ன சின்ன விளையாட்டுக்காக இந்த டீம்ல இருக்க மத்தவங்களோட உயிர் ஆபத்துல இருக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அவனும் எஸ் மேம் நான் இனிமே பண்ண மாட்டேன் மேம் அப்படிங்கிறான். அந்த ஹேஷலும் எல்லாரும் கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒரு சில ஜாம்பி டீமன்லாம் வருது. அதை நம்ம ஹேஷல் அட்டாக் பண்ணிக்கிட்டு இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் லைட் சுத்தி நிறையவே ஸ்மால் வில்லேஜஸ் இருக்கு. இந்த ரீஜியன்ல இருக்க எவாலுடு பீஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ண வேண்டியது நம்ம ஸ்குவாடோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறாங்க. அந்த புருஷியரும் சும்மாலாம் சொல்லக்கூடாது. அங்க இருக்க ஒரு சில ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜாம்பியை கொன்னுட்டு இருக்கான். அப்ப ஹேஷலும் நாம இந்த வில்லேஜோட டீப்பர் பிளேஸுக்கு போலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் உள்ள நடந்து போய் பார்த்தா அந்த ஊரே மயான அமைதியில காய்ச்சலிக்குது. அது மட்டும் இல்லாம செகண்ட் ஆர்டர்ல இருக்க ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடிய நிறைய ஜாம்பிஸ் இருக்கு. அந்த புருஷியரும் ஓய் இன்னும் ஒரு சில பொம்மைங்க இருக்கா அப்படின்ட்டு அதை அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோவும் என்னது அதுக்குள்ள செகண்ட் ஆர்டர் ஜாம்பியா அப்படின்னு பாக்குறான். அந்த புருஷியரும் உங்களோட தலையை கழட்டாம விட மாட்டேன் அப்படின்னு அந்த ஜாம்பி அட்டாக் பண்ண போறான். பார்த்தா அது அவனோட தலையை கவர்றதுக்கு பறந்து வருது. அந்த புருஷியரும் என்னங்கடா இது நான் நினைச்சதை விட இந்த ஜாம்பி ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆவறான். அதுவும் அந்த புருஷியரை அட்டாக் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ ஒரு ஈட்டி அந்த ஜாம்பி கொல்லுது. அந்த புருஷியரும் இது என்னடா அப்படின்னு ஷாக் ஆவறான். பார்த்தா நம்ம ஹீரோ தான் அதை கொன்னு இருக்கான். அந்த புருஷியரும் டே குழந்தை என்னை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் போய் வேலையை பாடுறா அப்படின்ட்டு இந்த செகண்ட் ஆர்டர் ஜாம்பிஸ் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகுது சீக்கிரம் வாங்க அப்படின்னு அந்த ஜாம்பிஸை கூப்பிடுறான். அதுவும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோ சும்மா இருப்பானா உள்ள பூந்து அங்க இருக்க ஜாம்பி எல்லாம் சுத்தி சுத்தி கொல்றான். அந்த மார்க்கோவும் என்னது இவன் உண்மையிலேயே ஒரு அபிஷியல் வாரியர் இல்லையா இந்த குழந்தை என்னங்கடா நோவைஸ் வாரியரா இருந்துகிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியரை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கா சண்டை போடுறான். இவங்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்ப அந்த புருஷியரும் ஆமா அப்புறம் அவன் வச்சுக்கிற ஸ்பியரை கூட ஏதோ அசால்ட்டா ஹேண்டில் பண்றான் அப்படின்னு ஷாக் ஆவறான். அந்த ஹேஷலும் டே இங்க இருந்து வேடிக்கை தான் பார்க்க போறீங்களா இந்த செகண்ட் ஆர்டர் ஜாம்பிஸ் ஒன்னும் ஜோக் இல்ல அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போறாங்க. அவனுங்களும் எஸ் மேம் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரானுங்க. அந்த ஹேஷலும் அந்த ஜாம்பி கூட 1v1 போட்டுட்டு இருக்கா. அப்புறம் அவனுங்க ரெண்டு பேரும் அந்த ஜாம்பி கூட முட்டி மோதி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அப்புறம் நம்ம டீமும் இது என்ன சத்தண்டா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவும் இல்ல அது ஜாம்பி கமாண்டர் அதோட சோல்ஜர்ஸை சமன் பண்ணி விட்டுருச்சு அப்படிங்கிறான். அந்த மார்க்கோவும் என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா ஒரு ஜாம்பி படையே நம்ம டீம் அட்டாக் பண்ண வருது. அந்த ஹேஷலும் டே எல்லாரும் கொஞ்சம் காம் டவுனா இருங்க நாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தே அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு கன்னை வச்சு அந்த ஜாம்பியெல்லாம் அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோ கன்னை வச்சு அட்டாக் பண்ணும் போது கூட 2-3 ஜாம்பியை அசால்ட்டா கொல்றான். அதனால இப்ப லெவல் 12 போயிட்டான். அப்புறம் அவனோட காம்பேட் ஸ்கோரும் 800. இதுல கிடைச்ச 12 அப்கிரேட் பாயிண்ட்டையும் ஸ்பீடுக்கு 6 ஸ்ட்ரென்த்துக்கு 6 அப்படின்னு அப்கிரேட் பண்ணிட்டான். அந்த சிஸ்டத்துல இருந்தோம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிளேயர் இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியரா அவேக்கன் ஆயிட்டாரு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் பரவாயில்ல நான் இப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியரா அவேக்கன் ஆயிட்டனா அப்படின்ட்டு என்னோட ரேஜ் பூஸ்ட் ஸ்கில்ல ஒரு நாளைக்கு 3 டைம் தான் யூஸ் பண்ண முடியும். அதோட கூல் டவுன் டைமும் 8 மணி நேரம். இப்போ அந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணட்டுமா அப்படின்னு பாக்குறான். அந்த ஜாம்பி டீமன்ஸும் நம்ம டீம் கிட்ட வந்துருச்சு. ஹேஷலும் எல்லாரும் சண்டைக்கு ரெடி ஆகுங்கடா அப்படின்ட்டு அவளோட ஸ்வாடை எடுத்து ஸ்கை ஸ்லாஷ் அப்படின்னு ஒரு அட்டாக் பண்றா. இந்த டெக்னிக் என்ன ரேங்கிங்ல இருக்கு அப்படின்னு சொல்ல கிடையாது. அப்போ அந்த டீம்ல இருக்கவனுங்களும் எல்லாரும் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு கத்துறானுங்க. நம்ம ஹீரோவும் ஆஹா எக்ஸ்பீரியன்ஸ் நான் லெவலப் ஆகணும் இந்தா வந்துட்டேன் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றதுக்கு ரொம்பவே எக்ஸைட் ஆகி ஓடிட்டு இருக்கான். இத பார்த்த 3 பேரும் இவன் ஏன்டா திடீர்னு எக்ஸைட் ஆவறான் அப்படின்னு ஷாக்
ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஜாம்பி டீமனெல்லாம் அழிக்க போயிருப்பான்ல, அதை எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டுட்டான். அங்கிருந்த கிரேஹார் மண்டையினும் இல்ல இங்க இன்னும் நிறையவே ஜாம்பிஸ் வருது அப்படின்னு கதறான். நம்ம ஹேஷலும் இந்த ஜாம்பி டீமன் நம்மள சரவுண்ட் பண்றதுக்கு விடக்கூடாது, எல்லாம் உடனே ரிட்ரைவ் ஆகுங்கடா, அங்க ஒரு பில்டிங் சேஃபா இருக்க மாதிரி இருக்கு, அங்க போலாம் அப்படின்ட்டு அந்த பில்டிங்கை நோக்கி எல்லாம் ஓடுறானுங்க. அப்புறம் நம்ம டீமும் அந்த பில்டிங்குள்ள போயிட்டு மார்க்கோவும் கேப்டன் அப்புறம் ஈனோஸ் இந்த டோர் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு, சீக்கிரமா உள்ள வாங்க அப்படிங்கிறான். நம்ம ஹேஷலும் ஈனோஸ் இந்த ஜாம்பி டீமன்ஸ் நம்மள சீக்கிரமா சுத்தி வளைச்சிரும், இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு போதுமான டைம் கிடைக்காது, அதனால நீ ஃபர்ஸ்ட் போ, இந்த ஜாம்பி டீமன்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஹேஷலை பிடிச்சி அந்த பில்டிங் பக்கத்துல தள்ளி விட்டான். இதை பார்த்த ஹேஷலும் டேய் என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆவரா. நம்ம ஹீரோவும் என்ன மன்னிச்சிருங்க மேம், ஒரு பொண்ணோட உயிர் ஆபத்துல இருக்கும் போது அதை பார்த்துட்டு நான் சும்மா இருந்தேன் அப்படின்னா உயிரோட இருக்கிறதுக்கே அர்த்தம் இல்லை அப்படின்னு மாசா டயலாக் பேசிட்டு இருக்கான். நம்ம லீடரும் டேய் முட்டாள் ஃப்ராஸ்டர் நீயும் உள்ள வாடா அப்படின்னு கத்துறாங்க. நம்ம புருஷியரும் லீடர் முதல்ல நீங்க உள்ள வாங்க அப்படின்னு ஹேஷல அந்த பில்டிங் குள்ள கூப்பிடுறான். நம்ம ஹேஷலும் என்ன விடுங்கடா, இந்த சுச்சுவேஷனை ஈனோஸால தனியா ஹேண்டில் பண்ண முடியாது, நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த புருஷியரும் மேம் இது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, நீங்களே கொஞ்சம் அங்க பாருங்க அப்படிங்கிறான். பார்த்தா மொத்த ஜாம்பி டீமனும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. நம்ம ஹீரோவும் மூச்சை இழுக்கிறான், ஏதோ ஃபயர் பிரீத்திங் மாதிரி நெருப்பெல்லாம் வருது. ஹீரோவும் விங்ஸ் ஆஃப் 100 போர்டு அப்படின்னு அங்க வந்த மொத்த ஜாம்பி டீமனையும் அடிச்சு பறக்க விட்டுட்டான். அவன் பண்ண அட்டாக்ல அங்க ஒரு பெரிய பிளாஸ்ட். இதை பார்த்த 3 பேரும் என்னாது அப்படின்னு வாயை பொளந்துட்டு நம்ம புருஷியரும் லீடரும் இது என்ன டெக்னிக்கடா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. நம்ம மார்க்கோவும் என்னாது இவ்வளோ பவரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த புருஷியரும் ஈனோஸ் நீ உள்ள வரலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்த உடனே அடிச்சோம் பிடிச்சோம் அப்படின்ட்டு அந்த டோரை சாத்திட்டானுங்க. பார்த்தா அந்த டோருக்கு வெளியே இருந்து சத்தம் மட்டும் வராம அந்த டோரையும் டங்கு டங்குன்னு இடிக்குது. வேற என்ன அந்த ஜாம்பி டீமன்ஸ் தான். நம்ம ஹேஷலும் இந்த டோர் கிட்ட நிறைய ஜாம்பி டீமன்ஸ் இருக்கு, ரொம்ப நேரத்துக்கு இந்த டோர்னால தாக்கு பிடிக்க முடியாது, இதுக்கு சீக்கிரமா ஏதாவது ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அங்கே இருக்க ஒரு மொட்டையும் மேம் இங்க படிக்கட்டு இருக்கு, இது வழியா நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனா கொஞ்சம் சேஃபா இருக்கும், அது மட்டும் இல்லாம அட்டாக் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான். அப்போ பார்த்தா அந்த டோர்ல இருந்து வர சத்தமும் அதிகமாகிட்டு அந்த டோரை சுக்கு நூறா உடைச்சிக்கிட்டு அந்த ஜாம்பி டீமன்ஸ் அத்தனையும் உள்ள வந்துருச்சு. நம்ம ஹீரோவும் என்னங்கடா இந்த டோர் இவ்வளவு ஈஸியா உடஞ்சி போச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹேஷலும் ஈனோஸ் சீக்கிரமா வா அப்படிங்கிறாங்க. நம்ம டீமும் அந்த படியை ஏற ஆரம்பிச்சோட்டி நம்ம லீடரும் அங்க இருந்த இரும்பு டோரை சாத்திட்டாங்க. அந்த ஜாம்பி டீமன்ஸும் வெளியவே லாக் ஆயிருச்சு, அதுங்கனால உள்ள வர முடியல. நம்ம ஹேஷலும் சரி நாம இப்ப செகண்ட் ஃப்ளோருக்கு போலாம், அங்க என்ன ஆபத்து இருக்க போதோ தெரியல அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம டீம் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு மார்க்கோவும் இது என்னதுரா அப்படிங்கிறான். அங்க பார்த்தா பாக்குற இடம் ஃபுல்லா செலந்தி வலையா இருக்கு. நம்ம மார்க்கோவும் இங்க மியூட்டன்ட் பீஸ்ட் இருக்குன்னு மட்டும் சொல்லிடாதீங்கடா அப்படின்ட்டு இப்ப அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு என் பின்னாடி என்னடா என்ன காப்பாத்துங்கடா காப்பாத்துங்கடா அப்படின்னு கதறான். நம்ம புருஷியரும் அவன் முதுகு மேல இருந்த ஸ்பைடர் அடிச்சு தள்ளி விட்டு டே கொஞ்சம் பார்த்து வரமாட்டியா அப்படிங்கிறான். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல இருக்க பிளாக் ஸ்பைடர், இதோட காம்பட் ஸ்கோரும் கம்மியா தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம வீக்கான பாய்சன் தான் இருக்கு. நம்ம ஹீரோவும் என்னது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸ்பைடர் மட்டும்தானா அப்படின்னு பாக்குறான். நம்ம ஹேஷலும் இப்ப நம்ம ஒரு ஸ்பைடர் நெஸ்ட்ல இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அந்த புருஷியரும் டே மார்க்கோ கொஞ்ச நேரம் கத்தாம தான் இரேண்டா அப்படிங்கிறான். அங்க இருக்க ஒரு மஞ்ச முடியும் லீடர் சீக்கிரமா இங்க வாங்க, இங்க நிறையவே ஸ்பைடர்ஸ் இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹேஷலும் சீக்கிரமா தேர்ட் ஃப்ளோருக்கு போங்கடா அப்படிங்கிறாங்க. அங்க பார்த்தா ஒரு டன் கணக்குல ஸ்பைடர்ஸ் இருக்கு. அந்த ஸ்பைடர்ஸும் நம்ம டீம்மேட்ஸை சுத்தி வளைச்சிருச்சு. லீடரும் இல்ல அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அந்த ஸ்பைடர்ஸும் நம்ம டீம் அட்டாக் பண்ண வருது. நம்ம லீடரும் அதை போட்டு தள்ளிட்டு சீக்கிரமா நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போங்க, இங்க இருந்தா நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த பில்டிங் 4 மாடி இருக்கு, அடுத்தடுத்த மாடியில எந்த மாதிரியான மான்ஸ்டர் இருக்கும் அப்படின்னு நம்மளால கணிக்க முடியாது, அதனால நம்ம ரூஃப் டாப்புக்கு போலாம் அப்படிங்கிறான். இவங்களை நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போக விடாம அந்த ஸ்பைடரும் துரத்திக்கிட்டே வருது. அப்புறம் ஒரு வழியா ரூஃப் டாப்புக்கும் வந்துட்டு நம்ம மார்க்கோவும் அந்த கதவை சாத்திட்டு இப்பதான்டாப்பா உசுரே வருது அப்படிங்கிறான். நம்ம ஹேஷலும் டே சீக்கிரமா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எனர்ஜியை ரீகெயின் பண்ணிக்கோங்க, சீக்கிரமா இந்த ஜாம்பி டீமன்ஸ் நம்மள அட்டாக் பண்ண வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரின்ட்டு வந்து அந்த மொட்டை மாடியிலிருந்து கீழே பார்த்தா பார்க்குற இடம் ஃபுல்லா ஜாம்பி டீமன்ஸா இருக்கு. அப்போ நம்ம ஹேஷலும் வந்து புதுசா இது என்னதுரா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அங்க பார்த்தா நிறையவே செகண்ட் ஆர்டர்ல இருக்க உல்ஃப்
உல்ஃப் அந்த ஜாம்பி டீமன்ஸ் கூட சண்டை போட போகுது. இதை பார்த்தா நம்ம ஹேஷ் எல்லாம் ஷாக் ஆகிட்டு அங்க என்னடா நடக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இதை பார்க்கும்போது இந்த உல்ஃப் எல்லாமே ஜாம்பி டீமன்ஸ் கூட ஒரு வாருக்கு போக போகுது அப்படிங்கிறான். பார்த்தா அதுங்களும் அதுக்கேற்ற மாதிரி டெரரான ஃபேஸ் ரியாக்ஷன் தான் வச்சிட்டு இருக்கு. நம்ம லீடரும் ஆஹா சூப்பரு, அந்த ஜாம்பி டீமன்ஸ் கூட இப்ப அந்த உல்ஃப் சண்டை போட்டுச்சுன்னா நாம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த எவாலோட பீஸ்ட் எல்லாம் எதுக்காக இந்த ஜாம்பி டீமன்ஸ் கூட சண்டை போட போகுது அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம லீடரும் டே எல்லாரும் உங்களோட கியரை ரெடி பண்ணிக்கோங்க, நாம இங்க இருந்து தப்பிச்சு போக போறோம் அப்படிங்கிறாங்க. மார்க்கோவும் அட போங்க லீடர், நாம இங்க இருந்து தப்பிச்சு போவோனே எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறான். லீடரும் டே அவ்வளவு ஈஸியா சோர்ந்து போயிடக்கூடாது, நாம இந்த டெத் ட்ராப்ல இருந்து கண்டிப்பா தப்பிச்சு நம்மளோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணுவோம், அதனால யாரும் உங்களோட தோல்வியை ஒத்துக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் இங்க இன்னும் 1-2 ஜாம்பிஸ் தான் இருக்கு அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம லீடரும் ஹீரோவும் போய் அங்க இருந்த ஜாம்பிஸை கொன்னுட்டு நம்ம ஹீரோவும் பர்ஃபெக்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படிங்கிறான். அப்ப அந்த ஸ்குவாட்ல இருக்கவங்களும் ஓ முடிஞ்சிச்சா அப்படின்னு பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும் எல்லாரும் பொறுமையா வாங்க அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த ஜாம்பி டீமன்ஸும் உல்ஃபும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கு. அப்ப அந்த உல்ஃப் பீஸ்டும் நம்ம டீம் வந்ததை பார்த்துருச்சு. நம்ம ஹீரோவும் டே எல்லாரும் அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுங்கடா அப்படிங்கிறான். பார்த்தா அந்த உல்ஃபும் நம்ம டீம் அட்டாக் பண்ண வருது. முதல்ல அந்த உல்ஃபை நம்ம ஹீரோ கொண்டுட்டான். அப்புறம் நம்ம லீடர் ஒரு மான்ஸ்டரை கொண்டுட்டாங்க. அப்புறம் நம்ம மார்க்கோ புருஷியர் கூட செத்து போ மான்ஸ்டரே அப்படின்னு அந்த உல்ஃபை போட்டு மிதிச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம லீடரும் டே போதும் நிறுத்துங்க, அந்த மான்ஸ்டர் ஏற்கனவே செத்துருச்சு அப்படின்ட்டு நாங்க இங்க இருந்ததை கிளியர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப தேர்ட் ஆர்டர்ல இருக்க சேப்ரேட் டூத் உல்ஃப் அப்படின்னு ஒரு லாடு மாதிரி இருக்க உல்ஃப் வருது. இதோட பவர் என்னன்னா ரொம்பவே ஃபாஸ்டா மூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம இதோட சென்சஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். நம்ம லீடரும் இது அதுவா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும் ஆமா இது அந்த உல்ஃப் கிங் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஆஹா இந்த உல்ஃப் மான்ஸ்டர் நம்மள கொல்லாம விடாது, இது இப்ப அட்டாக் பண்ண போகுது, எல்லாம் ரெடியா இருங்கடா அப்படிங்கிறான். அந்த பீஸ்டும் அங்க இருந்து மறைஞ்சி ஒரு மொட்டைக்கு முன்னாடி போய் நிக்குது. அந்த மொட்டையும் அந்த பீஸ்டோட அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு என்னங்கடா இது இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு, இதை இப்படியே விட்டா சரியா வராது, நீ செத்து போ அப்படின்னு அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோவும் டே வேண்டாண்டா அது தேர்ட் ஆர்டர் எவாலோட பீஸ்டா அப்படிங்கிறான். அந்த மொட்டையும் அதை கேட்காம அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணா அவனோட கத்தியே வளைஞ்சு போச்சு. அந்த மொட்டையும் என்ன அது இந்த பீஸ்ட் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு வாய பொழக்கிறான். அது சும்மா இருக்குமா, என்னையடா அட்டாக் பண்ற அப்படின்னு அந்த மொட்டையோட கையை கவ்விருச்சு. அவனும் வழியில கதறான். நம்ம லீடரும் முட்டாள் பீஸ்டே நீ எங்க டீம்மேட்ஸ் மேலேயே கையை வைக்கிற, இதுக்கு நீ பே பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு அவங்களோட ஸ்கை ஸ்லாஷ் அட்டாக் பண்றாங்க. அந்த பீஸ்டும் அசால்ட்டா அதுல இருந்து தப்பிச்சு இந்தாமா நீ எனக்கு சாப்பாடாக போறியா அப்படின்னு நம்ம லீடர் அட்டாக் பண்ண வந்துருச்சு. அவங்களும் இல்ல இது எப்படா சாத்தியம் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்பீரை வச்சு அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு ஏமா வேடிக்கை பார்க்கறதுல நேரம் இல்ல, இங்க இருந்து தப்பிச்சு போ அப்படிங்கிறான். அப்போ அந்த லீடரும் தேங்க்ஸ்டா ஃப்ராஸ்டர் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அட முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போங்கம்மா, அப்புறமேட்டுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கலாம், அப்புறம் இந்த பீஸ்ட் தேர்ட் ஆர்டர்ல இருக்கு, அதனால நிறைய வெப்பன்ஸ்னால இதை அட்டாக் பண்ண முடியாது, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவனோட ஸ்பியரை வச்சு அந்த பீஸ்ட் மேல 2-3 அட்டாக் பண்ணிட்டு ஓ நீ இன்னும் என்னோட அட்டாக்கை ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கியா, சரி நான் கொஞ்சம் புதுசா ட்ரை பண்றேன் அப்படின்னு ஏதோ அவனோட ஸ்பியர்ல லைட்னிங் மாதிரி ஆட் பண்ணி அந்த பீஸ்ட் அடிச்சு தூக்கி போட்டான். இதை பார்த்த நம்ம டீமும் ஒரே சந்தோஷத்துல சூப்பர் நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கத்துறானுங்க. அங்க பார்த்தா அந்த பீஸ்ட் பறந்து போனதுல ஒரே புகையா இருக்கு. நம்ம ஹீரோவும் அட செத்த கம்முன்னு இருங்கடா இது இன்னும் செத்து போகல அப்படின்ட்டு இந்த பீஸ்ட் செத்து இருந்தா என்னோட சிஸ்டத்துல இருந்து நோட்டிபிகேஷன் வந்திருக்கும், இன்னும் வரல அப்படின்னு பாக்குறான். அப்ப பார்த்தா அங்க இருந்த புகை மூட்டமும் சிகப்பு கலர்ல மாறிட்டு அந்த பீஸ்டும் அதோட ரேஜ் மூடுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு பாஞ்சி வருது. நம்ம ஹீரோவும் இல்ல அந்த பீஸ்ட் இப்ப ரேஜ் மூடுக்கு போயிருச்சு, அது மட்டும் இல்லாம இந்த பிளட் திரஸ்டி ஸ்லாகெட்டர் அப்படிங்கிற டெக்னிக் போயும் தேர்ட் ஆர்டர்ல இருக்க எவாலோட பீஸ்டுக்கு எப்படா கிடைச்சிச்சு, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஏமா லீடரே முதல்ல இங்க இருந்து எல்லாரும் ஓடுங்க அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ இருந்த இடத்துல ஏதோ எரிக்கல் வந்து விழுந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பிளாஸ்ட், அந்த ஃபோர்ஸ் தாங்க முடியாம நம்ம டீம்ல இருந்தவங்களே பறந்து போய் விழுவுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்ல டைரக்டா அடி வாங்கிட்டு இங்க என்னடா நடக்குது அப்படின்னு பறந்து போய் விழுவுறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் வாயிலிருந்து ரத்தம்லாம் கக்கிக்கிட்டு இல்ல நான் இந்த அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ணனாலும் இதனால எனக்கு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு, இதுலயும் என்னோட சிஸ்டம் மட்டும் இந்த அட்டாக் வருது அப்படின்னு எனக்கு வார்னிங் கொடுக்கல அப்படின்னா நான் கண்டிப்பா செத்துருப்பேன் அப்படிங்கிறான். நம்ம டீமும் அந்த அட்டாக்ல அடி வாங்கிக்கிட்டு என்னங்கடா அட்டாக்கு
இதோட ஃபோர்ஸே இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்போ அந்த பீஸ்டும் தக்காளி உங்களை சும்மா விட மாட்டான் அப்படின்னு மறுபடியும் நம்ம டீம் பார்த்து கத்திட்டு ஒரு ஜம்பை போட்டு பிளட் த்ரஸ்டி ஸ்லாகெட்டர் அப்படின்ட்டு நம்ம டீமை மறுபடியும் அட்டாக் பண்ண வருது. இல்ல நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு என்னது மீண்டும் மீண்டுமா ஏன்டா என்ன கொல்லுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கதறிக்கிட்டு சரி இதையும் தான் ஒரு கை பார்த்துருவான், சண்டை போடாம செத்தா எனக்கு தான் அவமானம் அப்படின்ட்டு விங்ஸ் ஆஃப் 100 போர்ட் அப்படின்ட்டு அவனும் பறந்து போறான். பார்த்தா 2 அட்டாக்கும் கிளாஷ் ஆனதுல வானத்திலேயே ஒரு பிளாஸ்ட். அந்த பிளாஸ்ட்ல ஹீரோ ஒரு பக்கம் வந்து விழுவுறான், நம்ம பீஸ்ட் ஒரு பக்கம் போய் விழுவுது. ஹீரோவும் கீழே வந்து விழுந்துட்டு வழியில கத்துறான். அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்க அந்த பீஸ்ட தோக்கடிச்சிட்டீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் எந்திரிக்க முடியாம எந்திரிச்சுன்னு எப்பா சாமி எப்படியோ ஒரு வழியா முடிஞ்சு அப்படின்னு பெருமூச்சு விடுறான். அப்ப நம்ம புருஷியரும் எப்பா ஃப்ராஸ்டரே நீ இப்ப என்ன பண்ண ஒரு தேர்ட் ஆர்டர் எவல் பீஸ்ட தோக்கடிச்சிட்ட அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம லீடரும் ஃப்ராஸ்டர் நீ ஓகேவான்னு கேக்குறாங்க. அப்ப மறுபடியும் ஒரு சத்தம் நம்ம டீமும் இப்ப என்னதுரா வந்திருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்போ அந்த பில்டிங் மேல ஏதோ ஜெய்ஜாண்டிக்கான ஒரு உருவம் தெரியுது. பார்த்தா செகண்ட் ஆர்டர்ல இருக்க ஜாம்பி கமாண்டர் ஒன்று வந்திருக்கு. நம்ம ஹீரோவும் என்னது செகண்ட் ஆர்டர் ஜாம்பி டீமனா இது எங்கந்திரா வந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த ஜாம்பி டீமனும் அந்த உல்ஃபை முறைச்சி பார்த்துக்கிட்டு அதோட தலையில கையை விட்டு அந்த தேர்ட் ஆர்டர் எவளோட கிறிஸ்டலை எடுத்து அசால்ட்டா வாய்க்குள்ள போட்டுச்சு. நம்ம லீடரும் அந்த ஜாம்பி டீமன் உல்ஃபோட கோரை எடுத்து சாப்பிட்டுருச்சா அதை எதுக்குடா சாப்பிட்டுச்சு அப்படின்னு பாக்குறானுங்க. நம்ம ஹீரோவும் ரைட்ரா ரைட்டு இப்ப அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை சாப்பிட்டதுனால இந்த ஜாம்பி கமாண்டர் மட்டும் எவால்வ் ஆயிருச்சுன்னா நம்ம கண்டிப்பா செத்துருவோம் அப்படிங்கிறான். நம்ம லீடரும் என்னது இப்படி கூட நடக்குமா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவும் இல்ல அது ஃபுல்லா எவால்வ் ஆகிறதுக்குள்ள அதை தடுத்தாகணும் அப்படின்னு அந்த ஜாம்பி கமாண்டர் அட்டாக் பண்ண போறான். அது சும்மா இருக்குமா அதுக்கு கீழே இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் சமன் பண்ணி விட்டுருச்சு. நம்ம லீடரும் இல்ல இந்த ஜாம்பிஸ் எல்லாம் நம்மள சுத்தி வளைச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் அட லீடர் இதை பார்த்து பயப்படுறதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல, நீங்க இங்க இருக்க ஜாம்பிஸை பார்த்துக்கோங்க, நான் அந்த ஜாம்பி கமாண்டரை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நாம இந்த ஜாம்பிஸை கொல்றது மூலியமா அந்த ஜாம்பி கமாண்டருக்கு கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சி அது எவால்வாக பார்க்கும், அதனால அதோட கதையை நான் போய் ஃபர்ஸ்ட் முடிக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம லீடரும் இந்த ஐடியா கூட நல்லதாகுதுன்ட்டு சரி ஓகே நீ போய் அதை பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் சரி ஓகே இப்போ இதை வாங்கிக்கோ அப்படின்னு அந்த ஜாம்பி கமாண்டர் அட்டாக் பண்ண போறான். அது சும்மா இருக்குமா திரும்ப நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் தக்காளி உன் கதை முடிஞ்சிடா அப்படின்ட்டு அந்த ஜாம்பி டீமனை அட்டாக் பண்ணா அதோட ஸ்கின் ஹார்டா இருக்கிறதுனால அந்த அட்டாக் உள்ள போக மாட்டேங்குது. அதுவும் வில்லத்தனமான ஸ்மைல போடுது. ஹீரோவும் இல்ல அந்த உல்ஃபோட கிறிஸ்டலை இது சாப்பிட்டதுனால இதோட ஸ்கின் ஹார்டா மாறிடுச்சா அப்படின்ட்டு சரி இப்ப இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 போர்ட் டெக்னிக்கை யூஸ் பண்றான். பார்த்தா அதுவும் அதுல இருந்து அசால்ட்டா தப்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோவும் இது என்னதுடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அங்க இருக்க மீதி ஜாம்பி டீமன்ஸ் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் இல்ல இதை சமாளிக்கிறதுக்கு இப்ப என்னோட ரேஜ் பூஸ்ட் ஸ்கில்லையும் விங்ஸ் ஆஃப் 100 போர்ட் டெக்னிக்கையும் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட மானா அதிகமா செலவாகும், நான் இங்க இருக்க ஜாம்பிஸை சீக்கிரமா தோக்கடிச்சுட்டு அந்த கமாண்டரோட கதையை முடிக்கணும், இப்ப இதுக்கு இருக்க ஒரே வழி அப்படின்ட்டு நம்ம வாத்தியார் கொடுத்த அந்த ஸ்பியர் டெக்னிக் எடுத்து அவனோட தலையில வச்சுக்கிட்டு இப்போ இதை சீக்கிரமா நான் மாஸ்டர் பண்ணியாகணும் அப்படின்ட்டு சண்டை நடக்கிற இடத்துல அந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணிட்டு இருக்கான். யாரு சாமி நீ எங்கிருந்து வந்த அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதை பார்த்தா நம்ம புருஷியரும் லீடர் அங்க என்ன நடக்குது அந்த ஃப்ராஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேக்குறான். லீடரும் இல்ல அவன் இப்ப புதுசா ஏதோ ஒரு டெக்னிக்கை கத்துக்கிட்டு இருக்கான், டே ஃப்ராஸ்டர் உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சு அப்படின்னு கத்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சிலையாட்டம் நின்றுட்டு இருக்கிறதுனால அந்த ஜாம்பி டீமன்ஸும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் அவ்வளவுதான் முடிச்சிட்டேன் அப்படின்னு கண்ணை திறந்து சில்வர் டெக்னிக் விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அங்க வந்த ஜாம்பி டீமன்ஸ் அட்டாக் பண்ணிட்டு என்னங்கடா என்னால 3 ஸ்ட்ரைக் தான் பண்ண முடியுமா, இல்ல இது பத்தாது அது மட்டும் இல்லாம இது ரொம்பவே ஸ்லோவா இருக்கு அப்படின்ட்டு தக்காளி இதை நான் இப்படியே சும்மா விட மாட்டேன் மறுபடியும் ஒரு டைம் பண்ணலாமா அப்படின்ட்டு விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அந்த ஜாம்பி டீமன்ஸ் அட்டாக் பண்றான். பார்த்தா மறுபடியும் 3 ஸ்ட்ரைக் தான். நம்ம ஹீரோவும் இதுல வெறியாயிட்டு மறுபடியும் அட்டாக் பண்றான். இந்த டைம் 4 ஸ்ட்ரைக்கு. ஹீரோவும் பரவாயில்லாம் கொஞ்சம் தேறிட்டேன் அப்படிங்கிறான். அந்த புருஷியரும் நம்ம ஹீரோ பண்றத பார்த்து ஷாக் ஆயிட்டு என்னடா நீ சண்டையில வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம எப்பறம் அந்த டெக்னிக்கை இவ்வளவு சீக்கிரமா மாஸ்டர் பண்ணன, நீ யாரு தாண்டா எங்கந்திரா சாமி வந்த அப்படின்னு வாய பொழக்கிறான். நம்ம லீடரும் இந்த ரியல் டைம் பேட்டில்ல புதுசா ஒரு டெக்னிக்கை கத்துக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் அதை கத்துக்கிட்டு இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது இவனோட பிடிவாதமா கூட இருக்கலாம். இவனோட ஏஜ்ல நான் இவனை
தவிர வேற யாரையுமே இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா பார்த்ததில்ல. இவனோட வளர்ச்சி அதிபயங்கரமா இருக்கு அப்படின்ட்டு. டே பசங்களா, இங்க ஒரு ஸ்கூல் பையன் வந்து மாஸ்க் காட்டிட்டு இருக்கான். நாமெல்லாம் சோல்ஜர்ஸ்னு சொல்றதுக்கே வெக்க கேடு அப்படின்ட்டு எல்லாரும் சண்டைக்கு ரெடி ஆகுங்கடா அப்படிங்கிறாங்க. அந்த டீம்ல இருக்கவனுங்களும் லீடர் சொன்னதை கேட்டு வெறி ஆயிட்டு, ஓகே லீடர், நாங்க எங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறோம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கொடுக்குறோம் அப்படின்ட்டு வெறி ஆயிட்டு கத்துறானுங்க. நம்ம ஹீரோவும், ஜாம்பி கமாண்டரே, இப்போ உன்னோட சபார்டினேட்ஸை நான் அடிச்சு துவச்சு போட்டேன், அடுத்தது உன்னோட டர்ன் தான் அப்படின்ட்டு அந்த ஜாம்பி கமாண்டரை அட்டாக் பண்றதுக்கு போறான். அதுவும் நம்ம ஹீரோவோட அட்டாக்கை தடுக்கிறதுக்கு பாக்குது. பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட ஸ்பீரை கொண்டு வந்து அந்த ஜாம்பி கமாண்டரோட நெஞ்சிலேயே இறக்கிட்டான். அதுக்கு பார்த்தா ஒண்ணுமே ஆகல. நம்ம ஹீரோவும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இல்ல இது ஆல்ரெடி தேர்ட் ஆர்டர் ஜாம்பி கமாண்டரா எவால்வ் ஆகிருச்சு, இருந்தாலும் அந்த சாப்ரேட் டூத் உல்ஃபோட காம்பேட் ஸ்கோரை கம்பேர் பண்ணும்போது இதோட காம்பேட் ஸ்கோர் கம்மியா தான் இருக்கு. ஆனா இந்த முட்டாள் ஜாம்பிக்கு கிடைச்ச ஸ்பெஷல் எஃபெக்ட்னால அதோட ஸ்கின் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, இதெல்லாம் நியாயமே இல்லடா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அந்த ஜாம்பி கமாண்டரும் பல்ல காட்டிட்டு நின்னுட்டு ஹீரோவும் நான் இதை இப்படியே விடமாட்டேன் அப்படின்ட்டு அந்த ஜாம்பி கமாண்டரை அட்டாக் பண்றதுக்கு போறான். அப்ப அந்த ஜாம்பி கமாண்டரும் நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல இருந்து அசால்ட்டா தப்பிச்சுட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சுட்டு, இல்ல நான் சீக்கிரமா இந்த ஜாம்பி கமாண்டரோட கதையை முடிச்சாகணும், இல்லனா மறுபடியும் இதோட சபார்டினேட்ஸை இந்த ஜாம்பி கமாண்டர் சமன் பண்ணிரும், அதனால இப்ப எனக்கு இதை விட்டா வேற வழி இல்லை அப்படின்னு அவனோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். அப்ப நம்ம லீடரும் நம்ம ஹீரோ பண்ணதை பார்த்துட்டு, இல்ல அங்க என்ன நடக்குது, அந்த குழந்தை பையனோட எனர்ஜி எப்படி இவ்வளவு அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு வாயை பொளக்குறாங்க. அப்ப அந்த புருசியரும் இது உண்மையிலேயே அந்த குழந்தை பையன் தானா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். ஹீரோவும் முழு வில்லத்தனத்தோட, டே முட்டாள் ஜாம்பி, நீ என்னோட ரேஜ் பூஸ்ட் ஸ்கில்ல வேணா சமாளிச்சிருக்கலாம், இப்போ என் எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில்ல முடிஞ்சா சமாளி அப்படின்ட்டு பிராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அந்த ஜாம்பி கமாண்டர் அட்டாக் பண்றான். பார்த்தா இப்போ வந்து அந்த ஜாம்பி கமாண்டருக்கு அடி உழுகுது. ஹீரோவும் இது ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில் ஆக்டிவேட்ல இருக்கும் போது என்னோட ஸ்பியரும் என்னோட பாடியும் கனெக்டா இருக்க மாதிரி இருக்கு, இப்போ இந்த டெக்னிக்கோட பேசிக்ஸ் இல்ல இல்ல இதை நான் மாஸ்டரே பண்ணிட்டேன் அப்படின்ட்டு பிராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படிங்கிறான். அப்போ அந்த ஜாம்பி கமாண்டரும் இது என்னடா அப்படின்னு ஷாக் ஆகுது. பார்த்தா நம்ம ஹீரோ இந்த டைம் பண்ண அட்டாக்கோட எஃபெக்ட் அந்த ஜாம்பி கமாண்டர் மேல பயங்கரமா இருக்கு. அப்ப நம்ம லீடரும், இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவன் இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு ஸ்ட்ரைக்கோட பவரை கம்பேர் பண்ணும்போது இப்ப பண்ற ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட பவரும் கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமா இருக்கும், இங்க என்னடா நடக்குது அப்படின்னு வாயை பொளக்குறாங்க. அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க இந்த ஜாம்பி கமாண்டரை தோக்கடிச்சிட்டீங்க, அது மட்டும் இல்லாம லெவல் 13 போயிட்டீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் பரவாயில்ல அப்கிரேட் பாயிண்ட் வந்துருச்சா அப்படின்ட்டு சிஸ்டம் இந்த அப்கிரேட் பாயிண்ட் எல்லாத்தையும் வச்சு என்னோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்ட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜாம்பிஸை சமாளிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு வில்லத்தனமான ஒரு ஸ்மைலை போட்டுட்டு அங்க நம்ம டீம் சண்டை போட்டுட்டு இருந்த இடத்துக்கு போய் ஒவ்வொரு ஜாம்பி டீமனா கொன்னு தள்ளிக்கிட்டு இருக்கான். அப்ப புருசியரும், டே குழந்தை பையலே, உன்னோட ஏஜுக்கு இந்த மாதிரி சண்டை போடுறதெல்லாம் ரொம்பவே பெரிய விஷயம், அது மட்டும் இல்லாம நீ அந்த ஸ்கில்ல மாஸ்டரும் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த மார்க்கோவும், டே ஃப்ராஸ்டர், அந்த தேர்ட் ஆர்டர் ஜாம்பி கமாண்டரை எப்படா தோக்கடிச்சு அப்படின்னு கேட்கறான். அப்ப லீடரும், தேங்க்யூ ஈனோஸ் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும், லீடர் எனக்கு ஒன்றும் தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம், இது நம்ம டீமோட எஃபோர்ட் தான் அப்படிங்கிறான். அப்ப லீடரும், சரி ஈனோஸ், நீ பேட்டில் நடந்துட்டு இருக்கும் போது உன்னோட பவரை எப்படி திடீர்னு இன்க்ரீஸ் பண்ணன, நீ ஏதாவது சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியா, இங்க இருக்க நிறைய சப்ஸ்டன்ஸுக்கு சைடு எஃபெக்ட்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும், சே எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ட்ரக்ஸ் ஒன்றும் யூஸ் பண்ண கிடையாது, இது என்னோட ஒரு ஸ்கில்லு தான் அப்படிங்கிறான். அப்ப லீடரும், சரி ஃப்ராஸ்டர், நீ அந்த ஜாம்பி கமாண்டர் அட்டாக் பண்ணும்போது உன்னோட ஸ்பியர்னால அதை எதுவுமே பண்ண முடியல, ஆனா நீ லாஸ்டா பண்ண அட்டாக்னால எப்படி அந்த ஜாம்பி கமாண்டரை கொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும், அதுதான் எனக்கு கரெக்டா தெரியல, அந்த டைம்ல எனக்கு எப்படி ஃபீல் ஆனிச்சுன்னா என்னோட பாடியும் ஸ்பியரும் கனெக்டா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறான். அப்போ லீடரும், என்னது நீ என்லைட்மெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும், என்னது என்லைட்மெண்டா அப்படின்னா என்னன்னு கேக்குறான். அப்ப நம்ம லீடரும், இந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு வாரியரோட கல்டிவேஷன் அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட லெவல் சர்டைன் லெவலை ரீச் பண்ணதும் அந்த வாரியரால அதிகப்படியான பவரை ரிலீஸ் பண்ண முடியும். நீ இந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்ல இருக்கும்போது என்னதான் ஒரு சாதாரண பிரான்ஸ் டெக்னிக்கையே யூஸ் பண்ணியிருந்தாலும் அதோட பவர் ஒரு காம்ப்ளெக்ஸான சில்வர் டெக்னிக்கை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கிற ஸ்டேட் அட்டைன் பண்றதெல்லாம் ரொம்பவே கஷ்டம், நீ இதை
இதை அட்டைன் பண்ணதுக்கு உன்னோட ஹார்ட் ஒர்க் அப்புறம் லக்கு கூட காரணமா இருக்கலாம். இங்க இருக்க 1000 வாரியர்ஸ் ஒரே டெக்னிக்கை கத்துக்கிட்டாங்களா கூட அதுல இருக்க 10 பேர் மட்டும்தான் அந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணி இந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டை அச்சீவ் பண்ணுவாங்க. அதனால இப்போ உன்னோட டெக்னிக் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் ஆஹா பரவாயில்லாம், இன்னைக்கு எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ என்னோட wrathful rainstorm அப்படிங்கிற டெக்னிக்ல நான் என்லைட்மெண்ட் கண்டிஷனையும் அச்சீவ் பண்ணிட்டேன். இப்போ இதோட பவர் ஒரு கோல்டு டெக்னிக் அளவுக்கு இருக்குமா, சூப்பர் அப்படிங்கிறான். அப்ப லீடரும் அவங்க டீமு கிட்ட டே லேட் ஆகுது, எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க, நம்ம இன்னைக்கு நைட் அந்த ரூஃப் டாப்புக்கே மறுபடியும் போய் தங்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நைட்டும் ஆயிருச்சு, எல்லாரும் அந்த மொட்டை மாடியில் உட்காந்துட்டு அந்த உல்ஃபோட கறியை சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறானுங்க. அப்ப அந்த கறியை சாப்பிட்ட எல்லாரும் இது ரொம்பவே டெலிஷியஸா இருக்கு அப்படிங்கிறாங்க. லீடரும் இதை சொல்றது ஈஸியா இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி ஒரு ஹை லெவலான கறியை சாப்பிட்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா எல்லா எவால்வ்டு பீஸ்டோட கறியுமே ரொம்ப ஜூஸியா டெலிஷியஸா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஹை லெவல் எவால்வ்டு பீஸ்ட்ங்கிறதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் பல நாள் பட்னி கடந்த மாதிரி அந்த கறியை வெளுத்து வாங்கிக்கிட்டு அப்புறம் லீடர் உங்களுக்கு இந்த சான்ச்சுரி அப்படிங்கிற பிளேஸை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கறான். அப்ப லீடரும் இந்த சான்ச்சுரி அப்படிங்கிறது இதுவும் ஒரு இன்ஸ்டிடியூட் தான். இந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது இங்க இருக்க டாப் 5 ஸ்கூல்ஸை விட ரொம்பவே பெட்டரான இன்ஸ்டிடியூட். இங்க இருந்து நிறையவே ஹை லெவல் வாரியர்ஸை ட்ரெயின் பண்ணி அமுச்சு விட்டுருக்காங்க. இந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்ல போய் சேர்றது தான் ஒவ்வொரு பேசிக் வாரியர்ஸோட ஒரு கனவாவே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் அட இந்த சான்ச்சுரி அப்படிங்கிறது ஒரு ஸ்கூல் தானா அப்படிங்கிறான். அப்ப லீடரும் இது என்னதான் ஸ்கூலா இருந்தாலும் இந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்றதுக்கான மினிமம் ரெக்யூர்மெண்ட் நீங்க செகண்ட் ஆர்டர் வாரியரா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அங்க இருக்க ஒருத்தனும் என்ன அது செகண்ட் ஆர்டர் வாரியரா இருக்கணுமா, எனக்கு இப்ப 25 வயசாகுது, நானே ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியரா தான் இருக்கேன், ஸ்கூல் படிக்கிற பசங்களால எப்படா செகண்ட் ஆர்டர் வாரியரா இருக்க முடியும் அப்படின்னு ஷாக் ஆவறான். பக்கத்துல இருக்கணும் அட பங்காளி, அதனாலதான் அந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட் இங்க இருக்க மத்த ஸ்கூல்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிக ரிசோர்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அகாடமின்னு சொல்றாங்க அப்படிங்கிறான். ஹீரோவும் ஓ செகண்ட் ஆர்டர் வாரியரா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட சிஸ்டம் இருக்கிறதுனால நான் ஈஸியாகவே அந்த லெவலை ரீச் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அடித்து சொல்லுவேன், நான் ஒரு ஹை ஆர்டர் வாரியராக மாறிட்டு அவன் முன்னாடி போய் நிற்கும் போது என்னோட ஐஸ் குயினோட ஃபேஸ் எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் இப்போ லவ் மூடுக்கு போயிட்டா நடக்குது. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நம்ம லீடரும் டே நம்மளோட ஹையர் அஃபீஷியல்ஸ் அந்த A20 ஜோன்ல இருக்க டீப்பர் ரீஜியன்ஸை கிளியர் பண்ண போயிருக்காங்க. அதனால நாம இந்த அவுட்டர் ஜோனை கிளியர் பண்ணி இந்த மிஷன்ல சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்ப மார்க்கோவும் லீடர் அங்க பாருங்க அந்த செவுத்துல ஏதோ இருக்கு அப்படிங்கிறான். அங்க பார்த்தா அந்த செவுத்துல ஏதோ பள்ளி மாதிரி ஒட்டிட்டு இருக்குது. இது வந்து செகண்ட் ஆர்டர் கிளைம்பர் ஜாம்பி. அங்க பார்த்தா அதே மாதிரி நிறைய ஜாம்பிஸ் இருக்கு. அப்ப நம்ம லீடரும் என்னது இந்த ஜாம்பிஸ்னால செவுரு கூட ஏற முடியுமா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்ப அந்த புருசியரும் இந்த ஆமை மாதிரி நகர்ற ஜாம்பிஸை பார்த்து நாம ஏன் கவலை பண்ணோம் அப்படின்னு ஒரு கன்னை எடுத்து அந்த ஜாம்பிஸ் அட்டாக் பண்ண போறான். ஹீரோவும் டே ஒரு நிமிஷம் நில்லுடா, அதை அட்டாக் பண்ணாதரா அப்படிங்கிறான். பார்த்தா ஷூட் பண்ணிட்டான். அந்த ஜாம்பியும் அசால்ட்டா அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்குது. அப்ப அந்த புருசியரும் இங்க என்னடா நடக்குது, அந்த ஜாம்பி என்னோட அட்டாக் வரத சென்ஸ் பண்ணியே இவ்வளவு ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணுதா அப்படின்னு வாய பொளக்கறான். ஹீரோவும் இந்த கிளைம்பர் ஜாம்பிஸ் என்னதான் பார்க்கறதுக்கு நார்மலா இருந்தாலும் இது ரொம்பவே ஆபத்தானது அப்படிங்கிறான். அப்ப மார்க்கோவும் அப்படின்னா அந்த ஜாம்பி டிமன் செவுத்துல எதுக்கு மெதுவா நவுந்துட்டு இருக்குது அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் அந்த ஜாம்பிஸ் ஏதாவது ட்ராப் கூட செட் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறான். அப்போ அந்த ஜாம்பியும் எவன்டா என்ன அட்டாக் பண்ணுது அப்படின்னு டெரரா திரும்பி பார்த்துட்டு நம்ம டீம் அட்டாக் பண்ண வருது. அப்ப நம்ம லீடரும் டே எல்லாம் சண்டை போறதுக்கு ரெடி ஆகுங்கடா அப்படிங்கிறாங்க. அந்த ஜாம்பியும் வெறி கொண்டு நம்ம டீம் அட்டாக் பண்ண வருது. அப்ப நம்ம டீமும் அந்த ஜாம்பிஸ் அட்டாக் பண்றாங்க. அதெல்லாம் என்னதான் நிறைய ஜாம்பிஸ் செத்து இருந்தாலும் மீதி இருக்க ஜாம்பிஸ்லாம் நம்ம டீம் அட்டாக் பண்ண வருது. அப்ப நம்ம லீடரும் டே இந்த ஜாம்பிஸ் கூட எல்லாம் க்ளோஸ் காம்பேக்ட்ல சண்டை போடுங்கடா அப்படின்ட்டு அவங்களும் அவங்களோட ஸ்கை ஸ்லாஷ் அட்டாக்கை யூஸ் பண்ணி அங்கிருந்த ஜாம்பியோட கதையை முடிச்சிட்டாங்க. அப்ப நம்ம டீமும் செத்து போங்கடா அப்படின்னு அந்த ஜாம்பிஸ் கூட வெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அப்ப கீழே இருக்க ஜாம்பிஸ் பத்தலன்னு மேல இருந்து ஒரு ஜாம்பி தாவி அங்கிருந்த ஒருத்தனோட கழுத்தை கடிச்சிருச்சு. லீடரும் இல்ல டே எல்லாம் கொஞ்சம் மேல பாருங்கடா அப்படின்னு கத்துறாங்க. அங்க பார்த்தா அங்க மேல இருக்க மொத்த ஜாம்பிஸும் கீழே குதிக்குது. அப்ப நம்ம ஹீரோவும் லீடர் நம்ம சீக்கிரமா இந்த பில்டிங்கை விட்டு ஓப்பன் ஏரியாவுக்கு போகணும், அதுதான் நமக்கு கொஞ்சம் சேஃப் அப்படிங்கிறான்.
அப்ப லீடரும் ஓகே அப்படின்ட்டு டே எல்லாம் ரிட்ரைவ் ஆகுங்க, நம்ம வர வழியில ஒரு பார்க் இருந்துச்சுல, எல்லாம் அங்க வாங்க அப்படின்ட்டு ஓடுறானுங்க. அப்புறம் நம்ம டீமும் பார்க்குக்கு வந்துட்டு சுத்தி பார்த்தா பாக்குற இடம் ஃபுல்லா அந்த ஜாம்பி சுத்து போட்டுருச்சு. நம்ம லீடரும் நாம ஒண்ணும் இப்படி சாகக்கூடாது, எல்லாரும் அந்த ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்ட்டு போறானுங்க. அப்புறம் அங்க வந்த மொத்த ஜாம்பிஸையும் கொண்டு நம்ம டீமும் களைச்சு போயிட்டு புருஷியர்லாம் இங்க என்னடா நடக்குது, அந்த செவுத்துல பள்ளி மாதிரி ஓட்டிட்டு இந்த ஜாம்பிஸ் கிட்ட இவ்வளவு பவரா அப்படிங்கிறான். அப்போ அந்த மார்க்கோவும் ஏன்டா இதுதான் நமக்கு கொடுத்த அசைன்மெண்டா, இதெல்லாம் எப்படா நம்மளால சமாளிக்க முடியும், என்னடா நம்மள கொல்ற மிஷனுக்கு ஏதோ அமுச்சு விட்டாங்களா, இது எப்படா முடியும் அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் அந்த ரெக்கவரி டானிக்க குடிச்சிட்டு நான் நினைச்சதை விட இது ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு, இருந்தாலும் இதனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படிங்கிறான். அப்ப திடீர்னு எங்க இருந்தோ ஒரு அட்டாக் நம்ம ஹீரோ கிட்ட வருது. ஹீரோவும் அந்த அட்டாக்கை சென்ஸ் பண்ணி அதுல இருந்து அசால்ட்டா தப்பிச்சுட்டு அவனோட ஸ்பியரை எடுத்து அங்க வந்தவன அட்டாக் பண்றான். அவனும் அந்த அட்டாக்கை தடுத்துட்டு பரவாயில்லண்டா குழந்தை, உன்னோட ரிஃப்ளெக்ஸ் அது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் அவனோட அனலிட்டிக்கலை யூஸ் பண்ணி பார்த்தா இவனை வந்து அன்ட்ரேசபிள் ஷேடோ அப்படின்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இவன் ஒரு அசாசின். ஹீரோவும் யாரா நீ, உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறான். அந்த அசாசினும் சாக போறவங்க என் பேரை தெரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ண போறீங்கன்னு கேக்குறான். அப்ப நம்ம மொத்த டீமும் அலர்ட் ஆகிட்டு யாரா நீ, என்ன தைரியம் இருந்தா குளோபல் ஃபெடரேஷன்ல இருக்க எங்க ஆர்மி மேல கைய வைப்ப, உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு கேக்குறானுங்க. அப்போ அந்த அசாசினும் டே நான் இந்த குழந்தை பையனை கொல்றதுக்காக தான் வந்தேன், நீங்க இவனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்களோட உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா எல்லாரும் இங்க இருந்து ஒரே அடியா ஓடி போயிருங்க அப்படிங்கிறான். அப்ப லீடரும் அவனும் எங்களோட ஸ்குவாட்ல ஒரு மெம்பர் தான், அவனுக்காக எங்களோட மொத்த ஸ்குவாடும் நிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அசாசினும் ஓ அப்படியா, சரி உங்க முடிவை நினைச்சு வருத்தப்பட போறீங்க அப்படின்னு அவங்கள அட்டாக் பண்றான். லீடரும் ஸ்கை ஸ்லாஷ் அப்படின்னு அந்த அட்டாக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க. பார்த்தா அந்த ரெண்டு அட்டாக்கும் கிளாஷ் ஆனதுல நம்ம லீடர் தான் ரொம்ப தூரத்துக்கு பறந்து போய் விழுவுறாங்க. அப்ப நம்ம ஸ்குவாட்ல இருக்கவனுங்களும் லீடர் அப்படின்னு கத்திட்டு டே எல்லாரும் முதல்ல இவனை கொல்லுங்கடா அப்படின்னு அந்த அசாசினை அட்டாக் பண்ண போறானுங்க. அந்த அசாசினும் சிரிச்சுக்கிட்டு சில்வர் டெக்னிக் எக்ஸ்ட்ரீம் ரொட்டேஷன் அப்படின்னு அங்க சுத்துறான். பார்த்தா அந்த ஃபோர்ஸ்னால யாராலையும் அவன் கிட்ட கூட நெருங்க முடியல. அப்போ அந்த சிவப்பு முடியும் இந்த தேர்ட் ஆர்டர் வாரியர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படிங்கிறான். ஹீரோவும் இல்ல இதை சமாளிக்கிறதுக்கு இப்ப ஒரே வழிதான் இருக்கு அப்படின்ட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். அப்போ அந்த அசாசினும் நம்ம ஹீரோ அங்க ஓடுறத பார்த்துட்டு டே குழந்தை எங்க இருந்து ஓடுற, உன்னோட ஸ்குவாட்ல இருந்து பிரிஞ்சு போனா அவங்க என்ன சமாளிச்சுப்பாங்க, நீ தப்பிச்சு போயிடலாம் நான் பாக்குற, அச்சோ பாவம் உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு நினைச்சு அப்படின்னு வில்லத்தனமான ஒரு ஸ்மைல போடுறான். நம்ம மார்க்கோவும் யாரா இவன் முரட்டு பீஸா இருக்கான், எங்கந்திரா வந்தான் அப்படின்னு கேக்குறான். லீடரும் அது எனக்கு தெரியல, ஆனா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்ட்டு ஃப்ராஸ்டர்னால அவனை தனியா சமாளிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம புருசியரும் கேப்டன் அப்படின்னா நாம ஏன் இங்க உட்காந்துட்டு பேசி இருக்கணும், சீக்கிரமா போய் அந்த அசாசின கிட்ட இருந்து ஃப்ராஸ்டரை காப்பாத்துவோம் வாங்க போலாம் அப்படிங்கிறான். நம்ம லீடரும் கண்டிப்பா நம்ம போலாம், அப்புறம் அந்த அசாசின் மட்டும் என்னோட ஃப்ராஸ்டரை காயப்படுத்தி இருந்தானா அவனை நான் உயிரோட விடமாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த அசாசினும் நம்ம ஹீரோவை துரத்திட்டு வந்துட்டு டே குழந்தை எங்க ஓடி ஒளிய பாக்குறியா, வாடா சண்டை போடலாம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது நான் ஓடி ஒளிய போறேனா, நான் ஒளியறதுக்கு தான் ஓடுறேன்னு உங்ககிட்ட யாரா சொன்னாங்க, நாம அங்கேயே சண்டை போட்டிருந்தோம் அப்படின்னா என்னோட ஸ்குவாட்ல இருக்கவங்களுக்கு காயம் பட்டிருக்கோம், அதனால தான்டா உன்னை நான் தனியா கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிறான். அந்த அசாசினும் முட்டாள் குழந்தை உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி அரகண்டா பேசு அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் அப்புறம் உன்னை அந்த ஸ்டார்கர் ஃபேமிலி தானே என்ன கொல்ல சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்கன்னு கேக்குறான். அந்த அசாசினும் யாரு சொல்லி நீ செத்தா என்னடா, எப்படியும் இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு போக போறேன்னு முடிவாயிருச்சு, இப்பவாவது உன்னோட மைண்ட்ல எதுவும் இல்லாம பீஸ்ஃபுல்லா செத்து போடா அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி யாரு சொல்லியிருந்தா என்ன, நான் கண்டிப்பா என்னோட ரிவெஞ்ச் எடுப்பேன், அதுக்கு முன்னாடி இப்போ உன்னோட கதையை முடிக்கிறேன்டா அப்படின்ட்டு அந்த அசாசினை அட்டாக் பண்றான். அவனும் நம்ம ஹீரோட அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு என்னது இந்த குழந்தை கிட்ட இவ்வளவு ஸ்பீடா, இவன் என் கூட சாகர வரைக்கும் சண்டை போடுறதுக்கு தயாரா தான் இங்க வந்திருக்கானா அப்படின்னு ஷாக்லயே நம்ம ஹீரோவை பாக்குறான். ஹீரோவும் இவன் எப்படி என் அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருப்பான், அப்புறம் அது என்ன ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ஈவியேஷன் டெக்னிக் இல்ல, இந்த ஃபீலிங் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்னு அவனோட ஸ்பியர் எடுத்து அட்டாக் பண்ண போறான். அந்த அசாசினும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். அவனும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு சாவ கண்ணுக்கு முன்னாடி பார்த்த பயத்துல அங்கிருந்து பின்னாடி போயிட்டு இந்த குழந்தை பையன் நான் நினைச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், ஆனா இந்த ஸ்ட்ராங் எல்லாம் என்ன தூக்கடிக்கிறதுக்கு போதாதுன்ட்டு அங்கிருந்து ஒரு ஜம்பை போட்டு சில்வர் டெக்னிக் மேல் எவல்யூஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் என்னது இத்தனை ஸ்ட்ரைக்கா, இதெல்லாம் என்னால ஒரே சமயத்துல சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்,
இருக்கேன். இல்ல ஒரு நிமிஷம், இங்க வர எல்லா அட்டாக்கும் பிசிக்கல் அட்டாக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால டே அசாசின், இப்ப உண்மையான கில்லிங் மூவ்னா என்னன்ட்டு நீ பாரு அப்படின்னு விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அங்க வர எல்லா அட்டாக்கையும் டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டான். அந்த 2 அட்டாக்கும் கிளாஷ் ஆனதுல அங்க ஒரு பிளாஸ்ட். அந்த அசாசினும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு, டே குழந்தை, இந்த டெக்னிக்கை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். நீ அந்த கிளைம்பர் ஜாம்பிஸ் கூட சண்டை போடும் போது இதை தானே யூஸ் பண்ணன. இந்த டெக்னிக்கை பத்தி எனக்கு ஆல்ரெடி தெரியுமே அப்படிங்கிறான். ஹீரோவும் அந்த அசாசின் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு, ஓ அப்படியா, சரி இருந்தாலும் என்ன மாதிரி இருக்க ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியரு உன்ன மாதிரி தேர்ட் ஆர்டர் வாரியருக்கு டஃப் கொடுக்கறத நினைச்சா உனக்கு அவமானமா இல்லையான்னு கேக்குறான். அப்போ அந்த அசாசினோ, டே ஒரு சிங்கம் முயல் குட்டி கூட சண்டை போடும் போது அதோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ண தேவையில்ல அப்படிங்கிறான். ஹீரோவும், ஓ அப்படியா, சரி இப்போ ஒரு ஸ்ட்ரைக்கை வாங்கி பார்த்துட்ட, இப்போ 4 ஸ்ட்ரைக்கை வாங்கடா அப்படின்ட்டு விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அட்டாக் பண்றான். அந்த அசாசினோ, டே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த எந்த அட்டாக்கும் என் மேல ஒர்க் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோவோட எல்லா அட்டாக்கையும் தடுத்துட்டு சில்வர் டெக்னிக் டியூயல் விங்டு அசாசினேஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். ஹீரோவும் அந்த அட்டாக்கை அவனோட ஷோல்டர்ல வாங்கிக்கிட்டு வசமா லாக் ஆயிட்டான். அந்த அசாசினோ, நான் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டனே அப்படிங்கிறான். ஹீரோவும், அப்படியா, கொஞ்சம் நல்லா பாரு அப்படிங்கிறான். பார்த்தா அந்த அசாசினோட வயிற்றுல ஒரு அட்டாக்கு. அவனும் ஷாக் ஆகிட்டு, இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்ன நீ எப்படா அட்டாக் பண்ண, நான் தான் உன்னோட 4 அட்டாக்ல இருந்துமே டாஜ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஷாக்லயே கேட்கறான். ஹீரோவும், என்னை யாரோ ஸ்பை பண்றாங்கன்னே என்னோட சிஸ்டம் எனக்கு ஏற்கனவே அலர்ட் மெசேஜ் கொடுத்துருச்சு. அதனால தான் நான் என்னோட உண்மையான பவரை காட்டாம வெறும் 4 ஸ்ட்ரைக்கு மட்டும் லிமிட்டா செட் பண்ணியே நான் சண்டை போட்டேன். இது இவனுக்கு தெரியாதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஆமா உண்மைதான், நீ என்னோட 4 ஸ்ட்ரைக்கையும் தடுத்து, ஆனா உண்மையிலேயே என்னால 5 ஸ்ட்ரைக் பண்ண முடியும்டா, அந்த கடைசி ஸ்ட்ரைக்கு உனக்காக நான் சேவ் பண்ணி வச்சேன் அப்படிங்கிறான். அந்த அசாசினோ, முட்டாள் குழந்தை, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு செத்து போயிட்டான். இவனை நம்ம ஹீரோ கொன்னதுனால 1,20,000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அப்புறம் இவன் வந்து லெவல் 3 வாரியர் இல்ல, லெவல் 4 வாரியரு. ஹீரோவும் இப்ப லெவல் 14க்கு அப்கிரேட் ஆயிட்டான். ஹீரோவும் 4 அப்கிரேட் பாயிண்ட்டை ஹெல்த்துக்கும் 10 அப்கிரேட் பாயிண்ட்டை ஸ்ட்ரென்த்துக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு, நான் லெவல் அப் ஆனதுனால என்னோட ஹெல்த்தும் ஸ்டாமினாவும் ரீஸ்டோர் ஆயிருச்சு. ஆனா இந்த டிராகர்னால என்னோட ப்ளீடிங் நிக்க மாட்டேங்குது. நான் இதுக்கு சீக்கிரமா ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாக்குறான். அப்ப நம்ம டீமும் ஈனோஸ்னு கத்திக்கிட்டு லீடரும், டே ஈனோஸ் நீ நல்லா இருக்கியான்னு கேக்குறாங்க. ஹீரோவும், என்னோட டீம் எனக்காக வராங்களா, நான் ஒரு தேர்ட் ஆர்டர் வாரியர் கூட சண்டை போறது தெரிஞ்சும் அந்த ஆபத்தை எதிர்கொள்றதுக்கும் வராங்களா அப்படின்ட்டு அங்கேயே தொப்புன்னு மயங்கி விழுந்து போயிட்டான். லீடரும், டே ஈனோஸ் அப்படின்னு கத்துறாங்க. அப்புறம் அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த மிலிட்ரி கேம்ப்ல காட்டுறாங்க. ஹீரோவும் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டு, சரி என்ன நடக்குதுன்னு வெளியே போய் பாப்பமேன்ட்டு வெளியே வரான். அப்ப நம்ம லீடரும், ஒரு வழியே எந்திரிச்சிட்டியா, சரி இப்ப எப்படி பெட்டரா ஃபீல் பண்றேன்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோவும், நான் நல்லா இருக்கேன், இந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்போ அந்த மார்க்கோவும், டே ஃப்ராஸ்டர் நீ உண்மையாவே அந்த அசாசினை தோக்கடிச்சிட்ட, அவன் தேர்ட் ஆர்டர் வாரியரா இருக்கான், இல்ல இருந்தான் இப்ப இல்ல அப்படிங்கிறான். அப்போ புருஷியரும், டே அந்த அசாசின் ஸ்டார்லைட் சிட்டில மோஸ்ட் வாண்டட் கிரிமினல், அவனை நீ கொன்னதுக்காக உனக்கு பெரிய பவுண்டி காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான். நம்ம கேப்டனும், டே ஈனோஸ் உன்னோட 2 ஷோல்டர்லயும் அந்த டிராகர் ஆழமா இறங்கி இருந்துச்சு, அதுக்கு நான் மெடிசன் வச்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹீல் பண்ணியிருக்கேன், அது முழுசா ஹீல் ஆகிற வரைக்கும் நீ ரெஸ்டட்ரா அப்படின்ட்டு நம்ம மிஷன் முடிகிற வரைக்கும் நாங்க இங்கேயே வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம், அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் தேங்க்யூங்கிறான். அப்புறம் 1 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. அந்த மார்க்கோவும், என்னது இந்த என்டையர் இடமே இப்ப கிளியர் ஆயிருச்சா, என்னால இதை நம்பவே முடியல அப்படிங்கிறான். புருஷியரும், ஃபைனலி நாம இதெல்லாம் ஆரம்பிச்ச இடத்துக்கே போக போறோம் அப்படிங்கிறான். அப்ப இன்னொரு கேரக்டரும், சோபா மறுபடியும் அடுத்த வருஷமுமே இந்த இடத்துக்கு வரணுமா, என்னால முடியலடா அப்படிங்கிறான். நம்ம கேப்டனும், டே அதை விட முக்கியமா ஒன்னு இருக்கு, ஈனோஸ் மட்டும் நம்ம கூட இல்லனா நம்ம டீம் எப்பவோ வைப் அவுட் ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. மார்க்கோவும், ஆமா ஆமா டே ஃப்ராஸ்டர், உன்னை நம்ம கேப்டனே பாராட்டிட்டாங்க, இது ரொம்ப பெரிய விஷயம்டா அப்படிங்கிறான். புருஷியரும், அப்புறம் ஈனோஸ் இனிமே நம்ம பிரதர்ஸ், உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட நீ கேளு அப்படிங்கிறான். ஹீரோவும், அப்படியா உங்க 2 பேத்துக்கும் தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்ப யாரோ, டே இங்க பாருங்கடா, இந்த ஃபெடரேஷனை சேர்ந்த ஆளுங்க இன்னும் கொஞ்சம் சோல்ஜர்ஸ் இருக்காங்களாட்டங்குதே அப்படிங்கிறானுங்க. நம்ம டீமும் யாரா இவனுங்கன்னு ஷாக் ஆயிட்டு பார்த்தா ஒரு 5 பேர் வரானுங்க. எங்கடா 4 பேர் தான் இருக்காங்களேன்னு பார்த்தா எலிக்குட்டி சைஸ்ல ஒருத்தன் இருக்கான், நல்லா பாருங்க. அப்ப அங்க இருக்க ஒருத்தனும், எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷமும் நீங்க எவாலுடு பீஸ்ட் அப்புறம் ஜாம்பிஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன்,
அப்புறம் அதுல இருந்து நிறைய மெட்டீரியல்ஸ் கிடைச்சிருக்கும்ல, அதெல்லாம் உங்களால தூக்கிட்டு போக முடியாது, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், நாங்க வேணா ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேக்குறான். நம்ம லீடரும், டேய் உனக்கு ஃபெடரேஷனை சேர்ந்த சோல்ஜர்ஸை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் உன்னை வார்ன் பண்றேன், நீ அங்கேயே நில்லு, நீங்க யாருமே எங்களுக்கு மேட்ச் இல்ல அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் அவனோட அனலிட்டிக்கல் ஐய வச்சு பார்த்தா அங்க இருக்க 4 பேர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியர், ஆனா ஒருத்த மட்டும் தேர்ட் ஆர்டர் வாரியர், அதுவும் அவன் ஸ்கில்டு ஸ்வாட்ஸ்மேன். அப்ப நம்ம ஹீரோவும், போதும் பேசுறத நிறுத்துங்கடா அப்படிங்கிறான். அப்போ அந்த சிவப்பு முடியும் அவனோட ஸ்வாடை எடுத்துக்கிட்டே, சரி இதோட முடிச்சிக்கலாம், நீங்க எல்லாம் இதோட நிறுத்திடுங்கடா அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும், இல்ல அவன் என்கிட்ட வரானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த சிவப்பு முடியும், டே குழந்தை நான் உன் மேலதான் இன்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படிங்கிறான். நம்ம லீடரும், இவனோட பேரு கேர்பஹால், இவனை லோன் உல்ஃப் அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு அவங்க ஸ்வாடை எடுக்கிறாங்க. புருசியரும், லீடர் அப்படின்னா நீங்க சொல்றத பார்த்தா அந்த அசாசினை இவன் தான் அமுச்சு வச்சானான்னு கேக்குறான். லீடரும், டே நீங்க எல்லாம் என்னோட ஸ்வாட்ல தான் சாகணும், அப்புறம் உங்களுக்கு எங்க ஃபெடரேஷன் குரூப்பை பத்தி தெரியுமா தெரியாதான்னு கேக்குறாங்க. அப்ப அந்த சிவப்பு முடியும், என்னது நீங்க என்ன கொல்ல போறீங்களா, ஃபெடரேஷன் குரூப்பை சேர்ந்த நாயிங்களா, உங்களால அது முடியும்னு நினைச்சீங்களா அப்படின்னு சிரிக்கிறான். நம்ம லீடரும், என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருக்காக நான் உன்னை பழி வாங்குவோம் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போறாங்க. இது ஏதோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு புது கதை சொல்றாங்க, இது என்னன்னு தெரியல. அப்ப ஹீரோவும், லீடர் இதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம லீடரும், ஃப்ராஸ்டர் இது உன்னால சமாளிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. ஹீரோவும், கேர்பஹால் உன்னையும் அந்த ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலி தான் அனுப்பி வச்சாங்களா, அது எனக்கு தெரிஞ்சு ஆகணும், ஒழுங்கா சொல்லுங்கடா, உன்னோட பார்ட்னர் செத்த மாதிரியே இப்ப நீயும் அநியாயமா செத்து போயிடாத அப்படிங்கிறான். அந்த சிவப்பு முடியும், என்னது அந்த முட்டாள் அசாசின் என்னோட பார்ட்னரா, எனக்கு தெரிஞ்சு அவனும் ஒரு தேர்ட் ஆர்டர் வாரியரா இருப்பான், ஆனா அவனை என் கூட கம்பேர் பண்ணிட்டியே, என்னோட உண்மையான ஸ்ட்ரென்த் என்னன்னு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சுட்டு, இல்ல அவனோட ஸ்வாடு என்னோட ஸ்பியரை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், இவன் உண்மையிலேயே ஸ்ட்ராங்காட்ட தான் இருக்கு, எப்படா சமாளிக்கிட்டோம் அப்படின்னு பாக்குறான். அந்த சிவப்பு முடியும் நம்ம ஹீரோவை தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். நம்ம கேப்டனும், டே பசங்களா நாம இங்க இருக்க மீதி பேத்த பாத்துக்கலாம், ஃப்ராஸ்டர் அந்த கேர்பஹல்ல பாத்துப்பான் அப்படின்ட்டு. டே ஃப்ராஸ்டர் நீ உன்னோட ஃபுல் ஃபோர்ஸ்ல சண்டை போடு, அவனுக்கு கருணையே காட்டாது அப்படின்ட்டு நம்ம டீமும் அங்க இருக்க மீதி பேத்த அட்டாக் பண்ண போறானுங்க. அப்ப ஹீரோவும் விராந்த்ஃபுல் ரெயின்ஸ்டோம் அப்படின்னு அந்த சிவப்பு முடி அட்டாக் பண்றான். அவனும் நம்ம ஹீரோவோட 5 ஸ்ட்ரைக்கையும் அசால்ட்டா தடுத்துட்டு, ஓ உன்னால வெறும் 5 ஸ்ட்ரைக் தான் பண்ண முடியுமா, ஒருவேளை உன்னால 10 ஸ்ட்ரைக் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா என் மேல கொஞ்சம் டேமேஜ் விழுந்திருக்கும் அப்படின்ட்டு, என்ன ஒரு ஷேம் அப்படின்னு சிரிச்சிட்டு, உனக்கு ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்கை கத்துக்கிறது எப்படின்னு நான் காட்டுறேன் அப்படின்னு அவனோட ஸ்வாட்ல பவரை இன்ஃபியூஸ் பண்ணி சில்வர் டெக்னிக் டார்க் ஸ்டார் கிரசன்ட் ஸ்லாஷ் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும், இல்ல இந்த அளவுக்கான பவரா, என்னால இதை கண்டிப்பா தடுக்க முடியாது, இதுதான் என்னோட முடிவா அப்படின்ட்டு, இல்ல நான் அவ்வளவு சீக்கிரம் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு அவனோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். பார்த்தா அந்த அட்டாக்கோட டெஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம லீடரும் ஈனோஸ் அப்படின்னு கத்துறாங்க. நம்ம புருசியரும், ஃப்ராஸ்டர் உனக்கு என்னாச்சு அப்படிங்கிறான். அந்த சிவப்பு முடியும், எப்படி என்னோட அட்டாக் பயங்கரமா இருந்துச்சா அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் அவனோட சொக்காயெல்லாம் கிளியிற அளவுக்கு அந்த அட்டாக்கை தடுத்துட்டு, இன்னும் ஒரு செகண்ட் லேட்டா என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணியிருந்தனா கூட நான் கண்டிப்பா செத்துருப்பேன், யாரா இந்த மான்ஸ்டர் அப்படின்னு பாக்குறான். அந்த சிவப்பு முடியும், ஓ நீ பேன் பண்ணப்பட்ட சப்ஸ்டன்ஸ் எடுத்திருக்கியா, சரி இந்த கேமும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போக மாட்டேங்குது அப்படின்னு மறுபடியும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அந்த அட்டாக்கை தடுக்க முடியாம தடுத்துக்கிட்டு, இல்ல என்னதான் என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில் ஆக்டிவேட்லயே இருந்தாலும் என்னோட கரண்ட் ஸ்ட்ரென்த்தை வச்சு இவனை தோக்கடிக்கிறது நடக்காத காரியம், இவன் இப்ப தேர்ட் ஆர்டர் வாரியர்லயே ஹை ரேங்கிங்ல இருப்பானாட்டங்குது, இவனை எப்படா சமாளிக்கிட்டோம் அப்படின்னு பாக்குறான். அந்த சிவப்பு முடியும், டே குழந்தை இதை கொஞ்சம் நான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறேன் அப்படின்ட்டு, உன்னால இதை சமாளிக்க முடியுதான்னு பாப்போம் அப்படின்ட்டு அவனோட ஸ்வாட்ல இன்னும் பயங்கரமான எனர்ஜி எல்லாம் இன்ஃபியூஸ் பண்றான். ஹீரோவும், என்னது இந்த அளவுக்கான எனர்ஜி அப்படின்னு ஷாக் ஆவறான். அந்த சிவப்பு முடியும், சில்வர் டெக்னிக் ட்ரிபிள் வார்டெக்ஸ் ஸ்லாஷ் அப்படின்னு கொடூரமா சிரிக்கிறான். அப்புறம் கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு ஒரு 600 லைக் டார்கெட் வைக்கிறேன். அப்படியே உங்களோட தாட்ஸையும் கமெண்ட் பண்ணிருங்க. சரி ஓகே, இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.